அனைவருக்கும் அன்பான உற்சாகமான காலை வணக்கம். நேற்று நம்ம வெற்றிடத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஆற்றலை பத்தி பார்த்தோம். அதாவது உடல் ஆரோக்கியத்தை பத்தி பார்த்தோம் நம்ம. நேத்து வெற்றிடத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல கொஞ்சம் எல்லாரும் அத மனசுல போட்டு அப்படியே கொஞ்சம் கான்டெம்ப்ளேஷன்ல போயிருக்கோம். இது என்னது ஏது அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ள போட்டு அதை சூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கான்டெம்ப்ளேஷன், அது என்னது ஏது, நம்மளால அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா, இல்ல தியானத்துல கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது போக போக நமக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடும், நம்மளால கொண்டு போக முடியும். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு போற டாபிக் என்னன்னா, இன்னொரு ரொம்ப முக்கியமான டாபிக். அதாவது ஆற்றல், எனர்ஜி. நம்ம எதை எடுத்தாலும் இந்த பிகினிங்ல இருந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி எனர்ஜி அப்படின்னே பேசிட்டு வந்திருக்கோம் இல்லையா? ஆற்றல் ஆற்றல் அப்படின்னா என்ன? அதாவது இப்ப நம்ம பிசிக்கலா பார்த்தோம்னா, இப்போ ஒரு பொருளை தூக்குறதுக்கு நமக்கு சக்தி வேணும், நடக்கிறதுக்கு சக்தி வேணும், பேசுறதுக்கு சக்தி வேணும். இதெல்லாம் எனர்ஜி, நமக்குள்ள எனர்ஜி இருக்கும். இது நமக்கு ஒரு எனர்ஜின்னு சொல்லுவோம். இப்ப பல நேரம் பாத்தீங்கன்னா நம்ம புலம்புவோம், நம்ம நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நல்லா தான் எக்ஸசைஸ் பண்றோம், ஆனாலுமே எனக்கு சக்தியே இல்லை, தெம்பே இல்லை, ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம நினைப்போம். நல்லா தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம், நம்ம எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும், ஆனாலும் நமக்கு சக்தியே இல்லை, ஒரு 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 பிரைட்டாவே நம்ம இல்லையே, ஒரு வைட்டாலிட்டியே இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருப்போம் இல்லையா? அது போக நம்ம நம்ம முதல் நாள் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம மன அழுத்தம், இதுக்கெல்லாம் ரெசிலியன்ஸ்ன்னு ஒண்ணு பார்த்தோம். அழுத்த வகுத்தல், மன தாங்கக்கூடிய சக்தி வேணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஆற்றல்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் த பிசிக்கல் ஸ்ட்ரென்த். நம்ம உடம்புல உள்ள ஸ்ட்ரென்த் மட்டும் நம்ம ஆற்றல்னு நினைக்க முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், விஞ்ஞான பூர்வமா ஆராய்ச்சி மூலமா நிரூபிக்கப்பட்டது. நம்ம 99.999% எனர்ஜி தான், 0.001% தான் இந்த மேட்டர். அதாவது 99.999% நம்ம ஆற்றல் தான், 0.001% நம்ம தான் இந்த பொருள், இந்த பருப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம சப் அட்டாமிக் பார்ட்டிகள் வரைக்கும், நம்ம செல்குள்ள வரைக்கும் போய் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு நிரூபிக்கப்பட்டது. இப்ப நம்ம இந்த ஆற்றல் அப்படிங்கிறது இன்னும் கூட ரொம்ப அழகான வேல ஒரு ஜாப்பனீஸ் டாக்டர் அவர் இதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான் அந்த ஸ்கிரீன் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணி காட்டுறேன். அந்த வாட்டரை அவர் எப்படி ஆராய்ச்சி பண்ணி அதுல எப்படி எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜி எப்படி நம்மளை தாக்குது அப்படிங்கறதெல்லாம் அவர் ரொம்ப அழகா ஒரு ஒரு தண்ணி, சாதாரண தண்ணியை எடுத்து அவரு காமிச்சிருக்கிறாரு. அதை மாலிக்யூல்ஸை ஃப்ரீஸ் பண்ணி அவர் காமிச்சிருக்காரு. இப்ப நம்ம உலகத்துல இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் ஆற்றலோடு தொடர்பில் உள்ளது. நம்ம நாட் ஜஸ்ட் எனர்ஜி, நம்ம எல்லாரும் பாயிண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி. நம்ம அதை ஒருத்தரோட கனெக்ட் பண்ணி அழகா ஒரு கோர்வையா ஒரு நெட்வொர்க்கா தான் இருக்கும். நம்ம யாருமே தனி கிடையாது. இந்த பரமாத்மால இருந்து நம்ம இந்த ஜீவாத்மாவா இந்த பூலோகத்துல நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்ம பரமாத்மால இருந்து கட் ஆஃப் கிடையாது. we are all connected. அந்த அத்தனை ஜீவாத்மாக்களும் நம்ம ஒன்னோட ஒண்ணு அப்படியே ஒரு அழகான நெட்வொர்க்கா இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன நினைச்சாலும் அடுத்தவங்களுக்கு அது ஈஸியா பரவுது அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி கம்யூனிகேஷன். நம்ம சில நேரம் ஆச்சரியப்படுவோம், நான் இவங்களை பத்தி நினைச்சிட்டே இருந்தேன், கடைசி கரெக்டா அவங்க எனக்கு பேசுறாங்களே, போன் பண்றாங்களே, சைக்கோ அந்த இது சொல்லுவாங்க, எப்படி இப்படி நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இட் இஸ் பிகாஸ் we are all connected. நம்ம அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கும்போது நம்ம நினைக்கிறவங்க கரெக்டா அந்த நேரம் பேசுவாங்க, கரெக்டா இல்லைன்னா அவங்கள பத்தி பார்ப்போம், இல்ல அந்த நேரம் கரெக்டா அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. இது மாதிரி எல்லாம் இருக்கும். இது பிகாஸ் we are all interlinked with each other as a energy network. ஒரு கோர்வையா நம்ம இருக்கோம். இப்போ இவர் தான் டாக்டர் மசாரு எமோட்டோ அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் விஞ்ஞானி. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா,
தண்ணியை எடுத்து ஆராய்ச்சி, அதோட மாலிக்யூல்ஸ், தண்ணியோட மாலிக்யூல் எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அத வந்து அந்த தண்ணி கிட்ட பேசுறாங்களாம். அதுகிட்ட உணர்ச்சி காட்டுறாங்க. தண்ணி கிட்ட நன்றிய காட்டுறாங்க. அப்போ நன்றிய காட்டிட்டு அந்த தண்ணிய வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதோட அந்த மாலிக்யூல் ஸ்ட்ரக்சர் அத ஆராய்ச்சி பண்ணும்போது, இவ்ளோ அழகா ஒரு பூர்த்தியான ஒரு பேட்டர்னா அது காட்டுது. அப்போ அதே நேரம் அந்த தண்ணி கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீ என்னை துன்புறுத்துகிறாய்" அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி கிட்ட திட்டுறாங்களாம். "யூ மேக் மீ சிக்" அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதே தண்ணிய ஃப்ரீஸ் பண்ணி அவங்க பார்க்கும்போது, அதோட பேட்டர்ன் இவ்வளவு மோசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல விஷயம் சொல்லும்போது அதோட பேட்டர்ன் எவ்வளவு அழகா இருந்துச்சு. திரும்ப இப்படி ஆயிடுச்சு. திரும்பவும் மாறி அன்பு, பாராட்டுதல், லவ் அண்ட் அப்ரிசியேஷன் காட்டுறாங்க. "வி லவ் யூ" அப்படின்னு அந்த வாட்டர் கிட்ட சொல்றாங்க. அப்படி அது மாதிரி பிரேயருக்கு அப்புறம் அது மாதிரி எல்லாம் காட்டும்போது வேரியஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், இமோஷன்ஸ் அவங்களுக்கு காட்டுறாங்க. உணர்ச்சிகள் அந்த தண்ணிக்கு. ஸோ எப்பெல்லாம் அந்த தண்ணிக்கு நேர்மறையான இமோஷன் காட்டுறாங்களோ, அப்பெல்லாம் அதோட பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இந்த மாதிரி காட்டுது. எப்பெல்லாம் "நீ முட்டாளே, நீ பொல்யூட்டட் வாட்டர், உன் மேல கோவம்" அப்படியெல்லாம் காட்டும்போது, இப்படி வந்து மிக்ஸ்டா ரொம்ப ஒரு பேட்டர்ன் இல்லாம அந்த தண்ணி காட்டுது. ஸோ இதுல இருந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு, அந்த தண்ணிக்கு ஒரு இமோஷன் இருக்கு. நம்ம அந்த தண்ணி கிட்ட வந்து இப்படி பேசும்போது அந்த தண்ணியோட பேட்டர்ன் மாறுது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம உடம்புல வந்து 75% தண்ணி தான் இருக்கு நம்ம பாடியில. அப்போ அவ்ளோ தண்ணி நம்ம பாடியில இருக்கும்போது, அந்த எமோஷன்ஸ் ஆனது தண்ணிய எப்படி பாதிக்குதுங்கிறதோ, கண்டிப்பா நம்ம உடலையும் எமோஷன்ஸ்ங்கிறது பாதிக்கும். மத்தவங்க நம்ம சொல்றதெல்லாம் வந்து நம்மள தாக்கும். நம்ம கிட்ட யாராவது அப்ரிஷியேட்டிவா பேசினா, அது நம்ம வந்து நல்லா ஃபீல் பண்றோம். யாராவது நம்மள திட்டினா நமக்கு ரொம்ப சங்கடம் ஆகுது. ஸோ இதுல இருந்து அவர் வந்து அழகா இந்த டாக்டர் எமோட்டோ அப்படிங்கிறவரு த ஹிடன் மெசேஜஸ் இன் வாட்டர் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துல ரொம்ப விரிவா அவர் எழுதி காமிச்சிருக்கிறார். ஸோ இதுல இருந்து நமக்கு புரியுது, எனர்ஜி, ஆற்றல் அப்படிங்கிறது வந்து எப்படி நம்மள வந்து நம்ம உடலை தாக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஆற்றலை பத்தி இன்னும் விரிவா நம்ம இந்த 30 நிமிஷம் தியானத்துக்கு அப்புறம் பார்ப்போம். எப்படி நம்ம வந்து ஆற்றல் சக்தியை நம்ம அழகா கூட்டிக்கலாம், நம்ம எப்படி இந்த உலகத்துல உள்ள பிரச்சனைகள், இந்த உலகத்துல உள்ள உறவுகள், இதெல்லாம் நம்ம ஆற்றலை கூட்டி நம்ம பிரமாதமான ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறத தியானத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்ப எல்லாரும் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம். எப்பவும் நம்ம பண்ற மாதிரி கைகளை வந்து மார்புல நீங்க வைத்துக் கொள்ளலாம். வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். ரொம்ப ஸ்டிஃபா பாடியை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் அறையில் லைட் எரிந்து கொண்டிருந்தால் அதை அமுத்தி கொஞ்சம் ரூமை இருட்டாக்கிட்டு கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. மனசுல ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க, நான் கண்களை திறக்க மாட்டேன், என்னோட உடம்பு இதுக்கு நல்லா ஒத்துழைக்குது, நான் இந்த தியானத்தை நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போது நம்ம தியானத்திற்குள் செல்லலாம். நண்பர்களே, அன்பு உள்ளங்களே, வசதியாக தளர்வாக அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வைத்துக் கொள்ளுங்கள். கணுக்கால்களை ஒன்றின் மேல் ஒன்று குறுக்காக வைத்து உங்கள் கைகளை உங்கள் மார்பில், அதாவது இதயத்தின் மேல் வைத்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள்.
உங்கள் சுவாசம் மற்றும் இதய துடிப்பின் மேல் கவனம் செலுத்துங்கள். நீண்ட நிதானமான சுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டு 3 நிமிடத்திற்கு உங்கள் மென்மையான இதய துடிப்பை உணருங்கள். அதனோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் கடந்த கால அல்லது நிகழ்காலத்திலிருந்து அன்பு, நன்றி உணர்வு, பேரின்பம் அல்லது ஏதேனும் உயர்ந்த உணர்ச்சிகளின் அனுபவத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த தருணத்தை மீண்டும் அனுபவித்து நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அழகான இதயம், அன்பான இதயம், இதை உணருங்கள். இந்த இதயம் உணர்வுகளின் இருப்பிடம். அன்பு, நன்றி, மகிழ்ச்சி, இரக்கம் போன்ற உயர்ந்த உணர்வுகளால் உங்கள் இதயத்தை நிரப்புங்கள். இந்த மகிழ்ச்சியான ஆற்றலை உங்களுக்குள் அனுபவித்து பிறகு உங்கள் அறை மற்றும் இந்த உலகம் முழுதும் பரவ விடுங்கள். இந்த பிரதிபலிப்பின் மூலம் அனைவருடனும் எல்லாவற்றுடனும் ஒற்றுமையை உணருங்கள். இப்பொழுது சுவாச விழிப்புணர்வு தியானத்திற்கு செல்லலாம். விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து வசதியாக தளர்வாக உங்கள் மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கணுக்கால்களை ஒன்றின் மேல் ஒன்று குறுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இயல்பான வழக்கமான மூச்சை கவனியுங்கள். மூக்கின் நுனியிலிருந்து புருவத்திற்கு செல்லும் பகுதியில் ஏதேனும் ஒரு புள்ளியை கவனத்தில் குறிவைத்து உங்கள் இயல்பான உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு எப்படி வருகிறது, எப்படி போகிறது என்று கவனியுங்கள்.
லேசான தளர்வான மூச்சை கவனியுங்கள். சுவாசத்தை வலுக்கட்டாயமாக உள்ளிழுக்கவோ அல்லது வெளியேற்றவோ வேண்டாம். இயற்கையான தளர்வான சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள். சுவாசத்தை கவனிக்கும் போது நம் எண்ணங்கள் மெல்ல மெல்ல குறைந்து மனம் வெற்றிடமாக மாறும். உங்களுக்குள் மற்றும் உங்களை சூழ்ந்து உள்ளது இந்த வெற்றிடம். இதை உணருங்கள். இங்கு நேரம், உடல், பொருள், இடம் எதுவும் இல்லை. இங்கு உள்ள ஆற்றல் சக்தியை உணருங்கள். இந்த அளவில்லா வெற்றிடம் எல்லா திசைகளிலும் பரவுகிறது. மனம் வெற்றிடமாக இருக்கும்போது பல அனுபவங்கள் வரலாம். இவற்றை சாட்சி பாவத்துடன் உணருங்கள்.
உங்கள் சுவாசத்தோடு ஒன்றாகுங்கள். நாம் குறைபொருள் அதிக ஆற்றல் என்பதை உணர்கிறோம். உங்கள் மூச்சின் மேல் கவனம் செலுத்துங்கள். எண்ணங்கள் வருவது இயல்பு. எண்ணங்கள் வருவதை உணரும்போது மீண்டும் உங்கள் சுவாசத்திற்கு கவனத்தை திருப்புங்கள். தியானம் ஒரு ராஜபார்வை. எண்ணங்கள் குறைய குறைய மனம் வெற்றிடமாவதை உணர முடிகிறது.
இந்த வெற்றிடம்தான் குவாண்டம் புலம். இது விஸ்வசக்தி நிறைந்த இடம். இங்கு அளவில்லா வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இடத்தை சார்ந்து இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எல்லையற்ற ஆற்றல் சக்தி, எல்லையற்ற அமைதி நமக்குள் நிலவுகிறது. இதனோடு சார்ந்து இதன் சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் சுவாசத்தோடு ஒன்றாகுங்கள். எண்ணங்கள் வருவதை உணரும்போது மீண்டும் உங்கள் சுவாசத்திற்கு கவனத்தை திருப்புங்கள்.
உங்கள் சுவாசத்தோடு ஒன்றாகுங்கள். இந்த வெற்றிடத்தை தொடர்ந்து உணருங்கள். இதன் அளவிலா வரம்பற்ற சக்தி, திறன், இதை நீங்கள் உணர்ந்து இருக்க உங்கள் மனமானது மேலும் பரந்த மனப்பான்மை கொள்கிறது. உங்கள் மூச்சின் மேல் கவனம் செலுத்துங்கள். நண்பர்களே, அன்பு உள்ளங்களே, நாம் இப்போது நன்றி தெரிவிக்கலாம். நம்மை இந்த பிரபஞ்சத்தோடு இணைத்த நமது பெற்றோர்கள், நமக்கு அறிவு வளர்த்த நம் ஆசிரியர்கள், நமக்கு உறுதுணையாக இருக்கும் நம் நண்பர்கள், உறவினர்கள், அனைத்து விலங்குகள், தாவரங்கள், நமக்கு உதவும் நமது அரசாங்கம், தொழில்நுட்பம்,
அனைத்திற்கும் நன்றி செலுத்துவோம். நமது இந்த படைப்பிற்கு மூல காரணமான இந்த குவாண்டம் புலத்திற்கும் மேலான உயர் சக்திக்கும் நன்றி செலுத்துவோம். மேலும் நமக்கு நாமே நன்றி செலுத்திக் கொள்வோம். உடலை தளர்வாக்குங்கள். தியானத்தில் தெரிந்த அனைத்து காட்சிகள், அனுபவங்கள் இவற்றை இணைத்துக் கொள்ளுங்கள். மெல்ல மெல்ல உங்களை, உங்கள் சூழலை நீங்கள் உணர்ந்த பிறகு மீண்டும் மெதுவாக கைகளை கண்கள் மேல் 5 வினாடிகள் வைத்து பிறகு கண்களை திறந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, நல்ல அமைதியான அனுபவம் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அவசரம் எதுவும் பட வேண்டாம். கம்ஃபர்டபுளா உங்களுக்கு தோன்ற நேரம் நீங்க கண்களை திறந்துக்கலாம். தண்ணி பக்கத்திலே நீங்க வச்சுக்கலாம். தியானத்துக்கு முன்னாடி, தியானத்துக்கு அப்புறம் கூட கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளே தண்ணீரை பத்தி பார்த்தோம். டாக்டர் எமோட்டோ எப்படி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய தடவை கோயில்கள் எல்லாம் போனா நமக்கு தீர்த்தம் கொடுக்குறாங்க இல்லையா? தீர்த்தம் கொடுக்கும்போது நம்ம ஏன் அதை அவ்வளோ பக்தியா வாங்கி அப்படி நம்ம குடிச்சுக்கிறோம்? நம்ம எப்படி நமக்கு மனசுல தெரியுது இந்த தீர்த்தத்தை குடிச்சா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு? ஏன்னா அந்த கோயில்ல அவ்வளோ ஒரு நல்ல ஹை வைப்ரேஷன் இருக்கு. நிறைய மந்த்ராஸ் எல்லாம் சாண்ட் பண்ணி, பூஜைகள்லாம் பண்ணி, அந்த தண்ணி சுவாமி முன்னாடி எல்லாம் வச்சு நிறைய பண்ணி, அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம தீர்த்தமா நம்ம குடிக்கிறோம். எல்லா மதங்கள்லயும் இந்த பிராக்டிஸ் இருக்கு. சோ அந்த தீர்த்தத்துல அவ்வளோ ஹை வைப்ரேஷன் இருக்கனால நம்ம அதை ஒரு 2 சொட்டு 3 சொட்டு கொடுத்தாலும் நமக்கு கண்டிப்பா ஒரு நல்லதை நமக்கு கொடுக்குறது. சோ அது மாதிரிதான் இந்த ஆற்றல் ஆனது நம்ம உடம்ப எப்படி நம்மள அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதுல பேசிக் லைன் அப்படி என்ன அப்படின்னா, தியானம். தியானம் தான் நமக்கு எல்லா விதத்திலையும் ஆற்றலை கூட்டி கொடுக்குது. யதார்த்தமா நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்வோம், நல்லா சாப்பிடுவோம். கண்டிப்பா நம்ம நல்லா சாப்பிட்டா நம்ம உடலுக்கு சக்தி வரத்தான் செய்யுது. பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணா கண்டிப்பா சக்தி வரத்தான் செய்யுது. ஆனால் தியானம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து நல்லா செஞ்சோம்னா அந்த ஹோலிஸ்டிக் சக்தி, எப்படி நம்ம ஆரோக்கியத்துல ஹோலிஸ்டிக் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம், உடல், மனம், சமூகம், உறவுகள் அப்படியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி எனர்ஜி அப்படிங்கிறதும் ஹோலிஸ்டிக்கா நம்ம பார்க்கணும். வெறும் பிசிக்கல் எனர்ஜி மட்டும் பார்க்க கூடாது. இந்த பிராண சக்தியும் நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்ம சக்தியை நம்ம கூட்டிக்கலாம், எப்படி நம்ம ஒரு தேஜஸோட இருக்கலாம். சில பேரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வயசானவங்களா கூட இருக்கலாம், ஆனா அவங்க முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும். அப்படியே பளிச்சுன்னு இருப்பாங்க. அவங்க பேசும்போது அவங்க கண்கள்லாம் அப்படியே ட்விங்கிள் ஆகும், ஸ்டார்ஸ் மாதிரி அப்படி பளிச்சுன்னு இருப்பாங்க. அது மாதிரி நம்ம பெரிய குருக்கள், ஞானிகள், யோகிகள் அவங்க கிட்ட எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா உடம்பு அவங்களுக்கு தளர்வா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு எனர்ஜி அப்படி இருக்கும். ஒரு
ஒரு அவங்க கிட்ட நம்ம எப்பவுமே போய் உக்காந்துக்கலாம் போல இருக்கும். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு தேஜஸ் நமக்குள்ள கண்டிப்பா கொண்டு வரணும். அப்ப நம்ம சொல்லவே மாட்டோம் இனிமேல், எனக்கு எப்பவுமே டயர்டா இருக்கு, எனக்கு எப்பவுமே டல்லா இருக்கு அப்படின்லாம் இனிமே நம்ம சொல்லவே மாட்டோம். இன்னைக்கு தியானம் நம்ம ரெகுலரா பண்ண பண்ண எப்படி நம்ம அதை உடம்புக்குள்ள இந்த சக்தியை கொண்டு வந்துக்கலாம், எப்படி அதை நம்ம அழகா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற மாதிரி ஆஹ் தியானம் என்கிறது உடல் ஆற்றலை எப்படியெல்லாம் கூட்டுதுன்னா 3 வகையில நமக்கு கொண்டு வரும். அதாவது வெளி மூலங்களிலிருந்து வரும் ஆற்றல், எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ல இருந்து வருது. அப்புறம் நமக்கு உள்ளுக்குள்ள இருந்தே கூட இந்த எனர்ஜி ஜெனரேட் ஆகுது. இன்னொன்னு ஜெனரேட் ஆகுது போக உள்ளுக்குள்ள ஏற்கனவே ஒண்ணு இருக்கு. அதான் சீக்ரெட். ஏற்கனவே இருக்கிறது என்ன நம்ம பார்த்தோம்ல, அந்த வெற்றிடம். அங்க இருந்து வரக்கூடிய பிராணசக்தி நமக்கு ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருக்கு. நம்ம அதை டேப் பண்ணாம இருக்கோம். அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. இப்ப சுவாமி விவேகானந்தர் கூட சொல்லியிருக்காரு, கான்கர் யுவர் செல்ஃப் அண்ட் த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் யுவர்ஸ். அப்போ நம்ம வி ஹாவ் டு கான்கர். நமக்குள்ள இருக்க சக்தி எல்லாம் நமக்குள்ள அறிஞ்சு அதை கண்டிப்பா நம்ம யூட்டிலைஸ் பண்ணி மேலும் மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுக்கு எப்படி பண்ணலாங்கிறது சிம்பிளா நம்ம பார்க்கலாம். அதாவது எக்ஸ்டர்னல் எனர்ஜி ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படின்னா இந்த வகையில எல்லாம் வருது. உகந்த உணவு, சாத்வீக உணவு, சைவ தாவர உணவு மற்றும் உகந்த தண்ணீர் பருகுதல், ஆப்டிமல் வாட்டர் இன்டேக் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஆப்டிமல் ஃபுட் அப்படின்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனா கிட்ட சொல்றாராம், யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஸ்தஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவ போதஸ்ய யோகோ பவதி துக்கஹ அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா யுக்தாஹார விஹாரஸ்ய அப்படின்னா நம்ம உணவை உணவு, ஹார அப்படின்னா உணவு, விஹாரஸ்ய அப்படின்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், ரெக்ரியேஷன், இது எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணுமா. ரொம்ப கூடுதலாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறையாவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம நல்ல அறிவுபூர்வமா ஆராய்ஞ்சு நம்ம சரியான சாப்பாடை நம்ம சாப்பிடணும். அதாவது ஆப்டிமல் ஃபுட் அப்படின்னா நினைச்ச நேரம் எல்லாம் சாப்பிடுறது கூடாது. அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்களே, சிப்ஸ், பாப்கார்ன், அது இது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் தேவையில்லாத ப்ராசஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு ரெடிமேட் ஃபுட்டா வைக்குது இல்ல, இந்த ரெடிமேட் நூடுல்ஸ், ரெடிமேட் ஃபுட்டா அங்க ப்ரிப்பேர் பண்ணியே இருக்கும். நம்ம வீட்டுல ஜஸ்ட் அது டீஹைட்ரேட்டட் ஸ்டேட்ல இருக்கும். நம்ம சும்மா தண்ணியை ஊற்றி சுட வச்சு அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனா அதுல எல்லாம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் ட்ரிங்க்ஸும் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ், இந்த கூல் ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், இதுல எல்லாமே இப்ப நிறைய இடத்துல ப்ரூவ் கூட பண்ணியிருக்காங்க. இதுல பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் கூட இருக்கு அப்படின்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தியானம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா நம்ம உடம்பு மேல ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த மாதிரி கிரேவிங், அதாவது இந்த சாப்பாடு எனக்கு வேணும், இதை பார்த்த உடனே நான் உடனே ஸ்வீட் ஓவரா சாப்பிடணும், உடனே இந்த கூல் ட்ரிங்க் குடிக்கணும், இந்த டக்கு டக்குன்னு கடையில போய் இந்த ரெடிமேட் ஃபுட்டை வாங்கிட்டு வீட்டுல சுட வச்சு சாப்பிட்டுக்கணும், இப்படிங்கிற நினைக்கிற அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் நமக்கு கம்ப்ளீட்டா விட்டுரும். தியானம் செய்ய செய்ய நம்ம உடம்பு நமக்கு ஒரு கோயில், இந்த கோயிலுக்குள்ள நம்ம ஆத்மா வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்குள்ள வந்துடும். இந்த அவேர்னஸ் வரவும் நம்ம என்ன செய்வோம், அந்த உடம்புக்கு அதுக்கு தக்க ஃபுட் கொடுக்கணும், அதுக்கு தக்க உணவு கொடுக்கணுங்கிற தைரியமும் அந்த ஸ்ட்ரென்த்தும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம தினம் தினம் சரியான ஆகாரம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும். சாத்விக் ஃபுட் அப்படின்னா என்னன்னா, சிலர்லாம் பாத்தீங்கன்னா பூண்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பூமிக்கு கீழே விளையக்கூடிய சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அது போக சிலர் அந்த சாப்பாடை பிளஸ் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வெஜிடேரியன்ஸ், அந்த மாதிரியும் சிலர் இருக்கலாம். அதுவும் ரொம்ப உகந்ததுதான். சாத்விக் ஃபுட் நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சைவ உணவு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப உகந்தது. நம்ம அசைவம் வேண்டாம்னு நம்ம சொல்ல மாட்டோம், அது அவங்களுடைய விருப்பம். ஆனா சைவ ஃபுட் சாப்பிட்டோம்னா, சைவ உணவு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப உகந்தது. ஏன்னா அதுல பிராணசக்தி ரொம்ப கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாவரங்கள்ல பிராணசக்தி ரொம்ப கூட இருக்கான்.
ஸோ அதை நம்ம சாப்பிட சாப்பிட நமக்கு லைட் ஃபீலிங் வரும். தேவையில்லாம அசைவ சாப்பாடு சாப்பிடும்போது அது வந்து ஹெவி எனர்ஜி, டென்ஸ் எனர்ஜின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி டென்ஸ் எனர்ஜி நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த தாவரங்கள் அது வந்து ரொம்ப லைட் எனர்ஜி. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா we will feel very light. நமக்கு வந்து ஒரு ஹெவியா டைஜஸ்டே ஆகல அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் இருக்காது. அதே மாதிரி உகந்த ஆஹ் உண தண்ணியும் வந்து நல்ல தண்ணியா நம்ம குடிக்கணும். ஆஹ் அதாவது இப்பெல்லாம் நம்ம எங்க போனாலும் அவங்கவுங்க தண்ணி பாட்டில் கொண்டு போய்க்கிறாங்க. ஏன்னா முந்தையெல்லாம் நாங்கெல்லாம் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது தண்ணி பாட்டில் கூட கொண்டு போனது இல்ல. அங்கேயே ஸ்கூல்ல தண்ணி டேங்க் இருக்கும், அங்க ஒரு டம்ளர் இருக்கும், நாங்க பாட்டுக்கு எடுத்து குடிச்சிட்டு எங்க பாட்டுக்கு இருப்போம். ஒரு நோயோ ஜலதோஷமோ ஒண்ணும் பிடிக்காது. என்னைக்காவது வந்தா அது அபூர்வமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமையில இவ்வளவு பொல்யூஷன் எல்லா பக்கமும் ஆயிப்போச்சு இல்லையா? அப்போ நம்ம எல்லாருமே இந்த தண்ணி எடுத்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வீட்ல நல்லா காய்ச்சின தண்ணியை குடிச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வெளியே வாங்குற தண்ணியை அவாய்ட் பண்ணலாம். நம்மளே வீட்ல காய்ச்சி குடிச்சுக்கலாம். ஸோ அந்த தண்ணியுமே நல்ல இதை குடிக்கணும். அது போக வேண்டாத பழக்கங்கள், அதாவது அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, அப்புறம் ஆல்கஹால் எடுத்துக்கிறது, இதெல்லாமும் நம்ம நம்ம தவிர்த்துக்கிட்டா கண்டிப்பா நம்ம உடம்பு வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியா இருக்கும். இதுக்கெல்லாம் நமக்கு சக்தி கொடுக்கறது வந்து தியானம் தான். நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க. நம்ம மனசு உடனே என்ன சொல்லுது? இன்னைக்கு ஒரு நாள் தானே, ஆமா நம்ம எல்லாத்தையும் சாப்பிடுவோம். 2 நாள்ல நம்ம வந்து எவ்வளவு எவ்வளவு நல்லா சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் திருப்பி நம்ம டயட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. எங்க போனாலும் எப்ப போனாலும் அதேதான். என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சாப்பிடுறது வந்து வயிறு முட்டை முட்டை சாப்பிடக்கூடாதாம். அதாவது 50% தான் நம்ம சாப்பிடணும் சாலிட் ஃபுட். 25% லிக்விட் தண்ணி நம்ம குடிக்கணுமா. 25% வெற்றிடமா இருக்கணுமா நம்ம வயிறு. ஸோ வயிறு முட்டை முட்டை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கூட சிலர் என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டா கூட போதும். அதுவே நமக்கு போதுமானது. காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சம் வார்ம் வாட்டர் எம்டி ஸ்டொமக்ல கொஞ்சம் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 o'clock 11 o'clock போல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஈவினிங் 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டோம்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு அவ்வளோ நல்லா இருக்காம். நைட்டு நம்ம படுத்து தூங்கும்போது அவ்வளோ நல்ல தூக்கம் வரும். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு நம்ம நல்ல ஒரு நீண்ட நேரம் நம்ம அதுக்கு ஒரு ஓய்வை நம்ம கொடுக்குறோம். எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதை நம்ம சாப்பிட்றத வந்து செரிமானம் பண்ணும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திருப்பியும் சாப்பிடுவோம். திருப்பியும் அதையும் அதை டைஜஸ்ட் பண்ணும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி எதையாவது ஒரு நொறுக்கு திணியாது எதையாவது சாப்பிடுவோம். ஸோ அது வந்து கண்டினியூஸா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஓய்வு தேவை இல்லையா? அது மாதிரி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கும் நம்ம அதுக்கு தேவையான ஓய்வு கண்டிப்பா கொடுத்தாகணும். அது ஓய்வு கொடுத்தா தான் அது திரும்பவும் நல்லா ஃப்ரெஷ்ஷா அடுத்த நாள் வேலை பார்க்கும். ஸோ இது வந்து நம்ம சொல்ல போனா இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்கவுங்க அவங்கவுங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி பண்ணுக்கோங்க. எதுவுமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையவே கிடையாது. உங்க உடம்புக்கு உங்க சூழ்நிலைக்கு எது சரியோ அதை மட்டும் நீங்க செய்யலாம். அந்த எது சரியோங்கிறது என்ன கொடுக்குது? தியானம். தியானத்துல போகும்போது உங்களுக்கு அழகா சொல்லுவாங்க. இததான் செய்யணும், இததான் நம்ம சாப்பிடணும், இதுக்கு மேல நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியையும் அந்த விவேகத்தையும் வைராகியத்தையும் தியானம் கொடுக்கும். சரியா? அடுத்து நம்ம வந்து உள்ள இருந்து வர ஆற்றல் எப்படி அப்படின்னு பார்ப்போம். அதாவது நம்ம தூக்கம் கூட நமக்கு நல்லா இருக்கணுமா. இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய சக்திகள். இன்டர்னல் எனர்ஜி, இன்டர்னலா நமக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய எனர்ஜி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட திங்கிங் கரெக்டா இருக்கணும், நம்மளோட பேச்சு கரெக்டா இருக்கணும், நம்ம எண்ணங்கள் கரெக்டா இருக்கணும், நம்ம தூக்கம் கரெக்டா இருக்கணும், நம்ம என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும், நம்ம சரியா தியானம் செய்யறோமோ, இதெல்லாம் செய்யும்போது நமக்குள்ள என்ன வருது அப்படின்னா, போன வாரம் ரத்னவேல் சார் சொல்லியிருக்காங்க, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது, அவேர்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த கரண்ட் மொமெண்ட், இந்த க்ஷணத்துல நம்ம நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறது. எப்பவுமே நம்ம எண்ணங்கள் பாத்தீங்கன்னா ஒன்னா கடந்ததை பத்தி இருக்கும், இல்லைன்னா ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட்டுட்டு இருப்போம். நமக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு 40,000ல இருந்து 60,000 வரைக்கும் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும்.
இந்த எண்ணங்கள் பல நேரம் பாத்தீங்கன்னா வேஸ்ட் தாட்ஸா இருக்கும், இல்ல பாசிட்டிவ் நேர்மறையான தாட்ஸா இருக்கும், இல்ல எதிர்மறையான நெகட்டிவ் தாட்ஸா இருக்கும். ஆம், இல்லைன்னா பாத்தீங்கன்னா மிராக்குலஸ் தாட்ஸ் சொல்லுவாங்க, அற்புதமான தாட்ஸா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கூடுமான அளவுக்கு நேர்மறையான தாட்ஸை கொண்டு வரணும். இந்த வேஸ்ட் தாட்ஸ், எதிர்மறையான தாட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணிட்டே வரணும். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிம்பிளா சொல்லுவாங்க. அதாவது பாஸ்ட் இஸ் லைக் அ கேன்சல்டு செக் தான். கேன்சல் ஆகி போச்சு. அது இனிமே நமக்கு வரப்போறது இல்ல. ஃபியூச்சர் இஸ் லைக் அ ப்ராமிசரி நோட். அது வருமா வராதான்னு நமக்கு தெரியாது. பட் த பிரசன்ட் இஸ் லைக் ஹாட் கேஷ். நம்ம கையில அப்படியே கேஷா இருக்கு. ஸோ நமக்கு எது வேணும்? கேன்சல்டு செக் வேணுமா? ப்ராமிசரி நோட் வேணுமா? நம்ம கையில இப்ப இருக்க ஹாட் கேஷ் தானே நமக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு. உடனே செலவழிக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம அப்படி நினைச்சுக்கணும். நம்ம நம்ம எண்ணங்களை தேவையில்லாம பழசு அது முடிஞ்சு போச்சு. அது எதுக்கு நம்ம போட்டு உழட்டிட்டு கிடக்கணும்? ஃபியூச்சர் வரப்போகுது. அதை பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும் இப்ப? சோ நம்ம எனர்ஜியை ஃபுல்லா எனர்ஜி லாஸ், எனர்ஜி சீப்பேஜ் அப்படிங்கிறாங்க. அது முக்கியமா எதனால வருது அப்படின்னா, இந்த தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை போட்டு தாக்குறதுனாலதான் இந்த எனர்ஜி லாஸ் வருது. சோ நம்ம தியானம் செய்ய செய்ய நம்மளோட எனர்ஜி மேலும் மேலும் கூடிக்கிட்டு வருது. ஆனா நம்ம இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்லா இருக்கும்போது நம்ம எனர்ஜியை கன்சர்வ் பண்றோம், நமக்குள்ள இன்டகிரேட் பண்றோம். சோ ஒரு பக்கம் தியானத்தை கூட்டிக்கிறோம், இன்னொரு பக்கம் தியானத்தை இன்டகிரேட் பண்றோம், இன்னொரு பக்கம் அது வேஸ்ட் ஆகி சீப்பேஜ் ஆகாம லாஸ் ஆகாம நம்ம அதை கட்டுப்படுத்திக்கிறோம். சோ இது எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? இந்த மைண்ட்ஃபுல்னஸ், இந்த அவேர்னஸ்ங்கிறது என்ன பண்ணுது? நம்மளோட எனர்ஜியை கன்சர்வ் பண்ண வைக்குது. சோ இது ஆஹ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எல்லாருமே இந்த அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. நம்ம என்ன நம்ம திடீர்னு நமக்கு இந்த ஆசை வருது, நம்ம அதை செய்யணும் வைக்கணும், இல்ல இந்த மாதிரி பேசணும் வைக்கணும் அப்படின்னா நம்ம தியானம் பண்ண பண்ண நம்ம மைண்ட் டக்குன்னு திருப்பி நம்ம கொண்டு வந்துருவோம். இது சரியில்லை, நம்ம இந்த மாதிரிதான் பேசணும். இப்ப நம்ம பண்றோம்ல, எண்ணங்களை நம்ம சரிப்படுத்திட்டே கொண்டு வர மாதிரி நம்ம பேச்சை கொண்டு வரணும். பேச்சை எப்படி சரி பண்றோம் அப்படின்னா, பேச்சுங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. இப்ப வெறும் வார்த்தைகள் பேச்சு. யாராவது நம்ம கிட்ட நீ ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கே, உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உள்ளுக்குள்ள அந்த பர்சன் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க? இவ்வளவு குண்டா இருக்கா, இவளுக்கு போய் இந்த ட்ரெஸ் சூட்டே ஆகல, இத போய் போட்டிருக்கா. ஆனா நம்ம முதல்ல சொல்ல முடியாது. சும்மாவாவது நேர்ல பார்த்து நல்லா இருக்கே, உனக்கு சூப்பரா சூட் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த மாதிரி நம்ம செய்ய செய்ய நம்ம தான் நம்மளோட எனர்ஜியை ட்ரெயின் பண்றோம். ஏன்னா நம்ம எதிர்மறையா பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதை நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம அவங்களுக்கு ஒன்றும் பெருசா ஒரு நல்லது நம்ம செய்யல, நமக்கே நம்ம ஒரு கெடுதல் பண்ணிட்டோம். எப்போ? when we are not in alignment with our thoughts, our words and our action. சோ நம்ம எண்ணங்கள், நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய செயல்கள் இது மூணும் அப்படியே நேர்மறையா இருக்கணும். ரொம்ப ஆக்ஷன் ரொம்ப கரெக்டா இருக்கணும். அததான் யுக்த சேஸ்தஸ்ய கர்மசு அப்படிங்கிறாரு. நம்ம செய்யற காரியங்கள் அவ்வளவும் ரொம்ப புத்திசாலித்தனமா கரெக்டா அலைன்மெண்ட்ல செய்யணுமா. ஐஐடி கரக்பூரோட மோட்டோ கூட சொல்லுவாங்க, யோக கர்மசு கௌசலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம செய்யற வேலைகள், நம்ம பேசுற பேச்சுகள் எல்லாமே அறிவுபூர்வமானதா நல்லதா இருக்கணும். நம்ம பேசுறது 3 கேள்வி நம்ம கேட்டுக்கணும். அது உண்மையா, அது பாசிட்டிவா, அது யாருக்கும் பயனுள்ளதா இருக்கா, இப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள முதலே கேட்டுக்கணும். கேட்டுட்டுதான் நம்ம அப்புறம் செய்யணும். கம்யூனிகேஷன் பண்ணும்போது நம்ம ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம எனர்ஜி அவங்களுக்கு போயிடுமா. அதனாலதான் சம்டைம்ஸ் நம்ம ஒருத்தரை பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம்னு நினைச்சிட்டு, ஐயோ இவங்களை நம்ம போய் பார்க்கணும், இன்னைக்கு நம்ம பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஆனா அந்த ஃபங்க்ஷன்ல இவங்க வேற வந்திருப்பாங்க, நம்ம போய் இவங்களை மீட் பண்ணணுமே அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு போனா அந்த எண்ணம் முதல்லயே அவங்கள தாக்கிடுமா. நம்ம அங்க போய் அவங்க கிட்ட பேசும்போது நம்ம நல்லா பேசணும்னு நினைச்சிட்டு போனாலுமே அவங்களுக்கே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்குமா நம்ம கிட்ட. சோ நம்ம முதலே நம்ம கிளியர் பண்ணிக்கணும். நம்ம மைண்ட அக்செப்டன்ஸ் மோட்ல போய்க்கணும். யார் எப்படி இருந்தா என்ன, நமக்கு நம்ம நம்மபடி இருப்போம் அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸ் மோட்ல போனா நீங்க அவங்களே மீட் பண்ணா உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்துடும். என்ன நம்ம இன்னைக்கு ஈஸியா அவங்க கிட்ட பேசிட்டு போயிட்டோமே, ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க கூட உரையாடல், ஒரு கஷ்டமே எனக்கு தோணலையே. ஏன்னா உங்க மைண்ட நீங்க முதலே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க.
ஐம் கோயிங் டு அக்செப்ட் த சிச்சுவேஷன், த பர்சன், எவ்ரிதிங் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஸோ எப்பவுமே இது ரொம்ப முக்கியமானது. நம்ம எண்ணங்கள், நம்மளுடைய வார்த்தைகள், நம்ம செயல்கள், இது மூணுமே நமக்கு வந்து அலைன்மெண்ட்ல இருக்கு. நம்ம தூக்கமும் வந்து நம்ம சரியான முறையில சரியான அளவு நம்ம தூங்கணும். இதெல்லாம் நம்ம செய்யும்போது எனர்ஜி கூடும், எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. அதேதான் சொல்றாரு, யுக்தா ஸ்வப்னாவ போதஸ்ய. தூங்குறது மட்டும் இல்ல, வேக்ஃபுல் ஸ்டேட்டுமே அளவானதா இருக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும். நம்ம எவ்வளவு நேரம் தூங்குறோம், எவ்வளவு நேரம் எந்திரிக்கிறோம், முழிச்சு இருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கோம். நம்ம ரொம்ப நேரம் முழிச்சிருக்கும் போது இந்த செல்போன்ல வச்சு பாக்குறது, ஐபேட்ல வச்சு பாக்குறது, பல பேருக்கு மெசேஜஸ் எல்லாம் அனுப்புறது, வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் பாக்குறது, இன்னும் நிறைய கூகுள்ல எல்லாம் ரீட் பண்றது, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த பீனியல் கிளாண்ட் அப்படின்னு நம்ம பிரெயின்ல இருக்கு. நம்ம வந்து பார்த்தோம், அந்த பீனியல் கிளாண்ட்ல வந்து மெலட்டோனின் அப்படின்னு நம்ம போன டிஸ்கஷன்லயே பார்த்தோம், சில நல்ல கெமிக்கல்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகுது நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில. அப்ப இந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். இதுதான் நமக்கு தூக்கத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு ஹார்மோன். இன்னைக்கு கண்டிப்பா நீங்க எல்லாருக்குமே தூக்கம் ஒரு பிரச்சனையா இருக்கும். ஒன்லி வெரி ஃபியூ ரொம்ப லக்கியானவங்க எப்படின்னா, டக்குனு படுத்த நெக்ஸ்ட் செகண்ட் தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி படுத்தோடனே தூங்கிடுவாங்க. எந்திரிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்திரிச்சு அப்படி ஃப்ரெஷ்ஷா உட்காந்து. பல பேருக்கு ஆனா பாத்தீங்கன்னா, படுத்த உடனே இந்த சைடு திரும்ப, அந்த சைடு திரும்ப, மனசு உழட்டிட்டு இருக்க ஒரு 1/2 an hour, 1 hour ஆகும் தூங்குறதுக்கு. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் பெருசா ஃப்ரெஷ்ஷா இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து சரியான டைமுக்கு தூங்குறதுல நம்ம எண்ணங்களை நம்ம குறைச்சிக்கிறது இல்ல. நம்ம எண்ணம் வந்து இன்னும் ஹை கியர்ல இருக்கு. நம்ம கார் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், ஃபோர்த் கியர்ல போயிட்டு இருக்க மாதிரி, நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ, அந்த ஃபோர்த் கியர்ல போயிட்டு இருக்க காரை வந்து தேர்ட் கியர், செகண்ட் கியர், ஃபர்ஸ்ட் கியர் கொண்டாந்து அப்படி மெதுவா நிப்பாட்டிட்டு நம்ம படுக்கணும். நம்ம மைண்ட் வந்து இன்னும் ஃபோர்த் கியர்லயே போயிட்டு இருந்ததுன்னா எப்படி பாடி தூங்கும் இல்லையா? அப்போ நம்ம நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி, அதுவும் கண்டிப்பா இந்த வெளிச்ச நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாம, இருட்டா இருக்கும் போதே தூங்கணும். இயற்கையில பாத்தீங்கன்னா, நம்ம விலங்குகள்லாம் பாக்குறீங்கல்ல, சூரியன் வந்து செட் ஆனதுக்கு அப்புறம் அதுங்க பாட்டுக்கு போய் அவங்கவுங்க இடத்துல அடைஞ்சிருவாங்க. அவங்கவுங்க நெஸ்ட்டுக்கு போயிருவாங்க. பேர்ட்ஸ், அனிமல்ஸ் யாருமே நம்மள மாதிரி எலக்ட்ரிக் லைட் எல்லாம் போட்டுட்டு நைட் எல்லாம் முழிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அதுதான் இயற்கை. நம்ம தான் இப்ப எல்லாம் மாற்றிட்டோம். மனுஷன் வந்து புதுசு புதுசா நம்ம இன்வென்ட் பண்ணி நம்மள வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். ஸோ நம்ம இதை நீங்க கண்டிப்பா இந்த தூக்கத்தை சரி செஞ்சுக்கணும். தினம் ஒரே டைம் தூங்குங்க. நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருக்காதீங்க. 1 மணி 2 மணி வரைக்கும் முழிச்சு அந்த மெலட்டோனின் அப்பனா சரியா செக்ரேட் ஆகாது. அந்த கண்ணுக்கு வந்து தெரியுமா, பீனியல் கிளாண்டுக்கு வந்து அந்த லைட்டுங்கிறது தெரியுமா, லைட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மெலட்டோனின் செக்ரேஷனை டக்குன்னு குறைச்சிரும். அப்ப நமக்கு தூக்கம் வராது. சோ கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம டயத்துக்கு தூங்கணும்னா மெலட்டோனின் கரெக்டா செக்ரீட் ஆகும். கரெக்டா நமக்கு தூக்கம் வரும். சோ நம்ம இனிமே எனக்கு தூக்கம் வரல, படுத்த உடனே தூக்கம் வரல அப்படின்லாம் பேசவே கூடாது. அதாவது இந்த 5th கியர், 4th கியர், செகண்ட் கியர்னு சொல்றது என்னன்னா, நம்ம பீட்டா ஸ்டேட்ல இருந்து ஆல்பா ஸ்டேட், தீட்டா ஸ்டேட், டெல்டா ஸ்டேட், அப்படி காமா ஸ்டேட்னா டீப் ஸ்லீப். அங்க போகும்போது ஹீலிங் நல்லா நடக்கும். நமக்கு எல்லா விதமான ஹெல்த்தும் நல்லாவே நடக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா, தூக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல சாப்பாடு, சரியான உணவு, தூக்கம் இதெல்லாம் சாப்பிட்டு சரியான இமோஷன்ஸ் இருக்கணும். யாரையும் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட ரொம்ப பரிவா பேசலாம், அன்பா பேசலாம். ஒரு குற்றம் சொல்ற மாதிரியோ இல்ல பிளேம் பண்ற மாதிரியோ பேசக்கூடாது. சில நேரம் நம்ம ஒரு போர்ட் மீட்டிங்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ப்ராஜெக்ட பிரசன்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப பிரசன்ட் பண்ணும்போது மத்தவங்க எல்லாம் நம்மளோட பிரசன்டேஷனை அக்செப்ட் பண்ணணும். அந்த அது மாதிரிதான் நம்ம இருப்போம். நம்ம அங்க போய் யாராவது நமக்கு எதிர்மறையா பேசுனாங்கன்னா, அத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க ஏதோ சொல்றாங்க. அத நம்ம முதல்ல கேட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம வந்து திரும்பவும் அவங்க மேல ஒரு பழி சொல்லி, அவங்கள பின் பாயிண்ட் பண்ணி, நீங்க ஒரு தப்பு செஞ்சிருக்கீங்க. நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு யாரையுமே நம்ம பின் பாயிண்ட் பண்ணக்கூடாது.
அந்த மாதிரி நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். நம்ம எமோஷன் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்ல, ஒரு லிசனிங் ஸ்டேட்ல இருக்கணும். நம்ம என்னைக்கு நம்ம அடுத்தவங்க சொல்றத நல்லா கேட்கிறோமோ, அடுத்தவங்களையும் பேச விடுறோமோ, அப்பதான் நம்மள பேசுறதையும் யாரும் நல்லா கேட்பாங்க. சோ அது மாதிரி அடுத்து வந்து ரைட் ஒர்க் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து புத்தர் கூட வந்து சொல்லியிருக்காங்க. எயிட் ஃபோல்ட் பாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப நம்ம பாக்குறது ஃபுல்லா புத்தர் அந்த காலத்துல சொன்ன அந்த எயிட் ஃபோல்டு பாத். அதுதான் வந்து ஹார்மனி, பேலன்ஸ். எதுவுமே ரொம்ப கூடவும் கூடாது, எதுவுமே ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது. ரைட் ஒர்க் அப்படின்னா எத்திக்கல் ஒர்க். நம்ம தேவையில்லாம தர்மத்துக்கு யூனோ தர்மத்துக்கு கட்டுப்படாத எந்த ஒரு தொழிலையும் நம்ம செய்யக்கூடாது. எதுவுமே தர்மத்துக்குள்ள கட்டுப்பட்டதா இருக்கணும், நியாயமா இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போனா கூட அந்த இடத்துல நியாயமான தொழில் செய்யறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில தான் நம்ம போய் செய்யணும். அந்த இடத்துல தொழில் வந்து நியாயமானதா இல்லைன்னா கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல வேலை செய்யவே கூடாது. இது போக கான்ஷியஸ் பிரீதிங் அப்படின்னா நம்ம ஆனாபானாசக்தி மெடிடேஷன். நம்ம பிரீதிங் வந்து நம்ம நல்லா உள்ள இழுக்கிறது. யூ ஷுட் பி அவேர் ஆஃப் யுவர் பிரீதிங். டெய்லியுமே யூ ஷுட் பி அவேர் ஆஃப் யுவர் பிரீதிங். ஒரு சின்ன ஒரு டெக்னிக் சொல்றாங்க, டிராபிக் கண்ட்ரோல் டெக்னிக். இது நீங்க எல்லாருமே அழகா ஃபாலோ பண்ணலாம் லைஃப்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக். எவ்ரி 1 hour நீங்க அவசர அவசரமா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு 1 hour கழிச்சு நீங்க ஒரு 5 seconds, ஒரு 1 minute குவாய்ட்டா உட்காந்துக்கோங்க. உட்காந்து என் மைண்ட் என்ன யோசிக்குது, நான் யார்கிட்ட இந்த 5 மினிட்ஸ் முன்னாடி என்ன பேசினேன், எப்படி பேசினேன், என் மூச்சு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கண்ட்ரோல், டிராபிக் கண்ட்ரோல் மாதிரி நம்ம டக்குன்னு உட்காந்து 1 minute அப்படியே யோசிக்கணும். யோசிச்சா நம்ம இப்படி செதறி கிடக்குறது எல்லாம் நம்ம திருப்பி ஒன்று கொண்டு வரும். ஸோ எவ்ரி ஹவர் டெய்லி நீங்க இன்னைக்கு இருந்து செய்து பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு நீங்க இதை செஞ்சு பாருங்களேன். டிராபிக் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் 1 ஹவருக்கு ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் உட்காந்துட்டு நம்மள அப்சர்வ் பண்ணணும். நம்ம பிரீதிங் எப்படி இருக்கு, நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கு, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செயல்கள் செஞ்சோம், இதை மட்டும் ஒரு 2 seconds 3 seconds யோசிச்சுட்டு ஒரு 1 minute அமைதியா உட்காந்துட்டு திருப்பி எந்திரிச்சு பழையபடி வேலையை பார்த்து. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்ய செய்ய என்ன ஆகும், நம்ம ஸ்லோலி நம்ம அவேர்னஸ் இந்த பிரசன்ட்டுக்கு கொடுக்கும். ரொம்ப சிம்பிள் டெக்னிக் ஆஃப் பிரிங்கிங் அவேர்னஸ் டு த கரண்ட். இது போக நம்ம இப்ப இந்த இன்னேட் எனர்ஜி அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இதுதான் நம்மளோட பிராண சக்தி. இந்த பிராண சக்தியானது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வெற்றிடத்துலதான் இருக்கு. இந்த லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து நம்ம தியானம் மூலமா நம்ம ரொம்ப அற்புதமா நமக்குள்ள கொண்டு வரலாம். இது வந்து இந்த நாடி மண்டல சுதி அப்படிங்கிறது நம்ம உடம்புல நடக்கும். நம்ம தியானம் செய்ய 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 என்ன ஆகும், நம்ம நாடிகள் 78,000 நாடிகள் நம்ம உடம்புல இருக்கான். இது வந்து இந்த சக்ராஸ் மூலமா இந்த எனர்ஜி கொண்டு போகுது. ஸோ நம்ம பிசிக்கல் எனர்ஜி நம்ம உணவு முறைகள், தண்ணீர் முறைகள்ல வருது. அதுக்கப்புறம் இன்டர்னலா ஜென்ரேட் ஆன எனர்ஜி நம்மளோட பேலன்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ், மைண்ட்ஃபுல்னஸ்னால வருது. அது போக இந்த மிக 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 அற்புதமான பிராண சக்தி, பிரபஞ்சத்துல இருந்து வர்ற சக்திய நமக்குள்ள கொண்டு வரும்போதுதான் அப்படி ஒரு தேஜஸ் நமக்குள்ள வரும். இதுதான் ஞானிகள் கிட்ட, யோகிகள் கிட்ட எல்லாம் இருக்கிற அந்த தேஜஸ்க்கு காரணம். அவங்க வந்து அந்த வெற்றிடத்துல போய் கனெக்ட் ஆகி, தியானம் மூலமா கனெக்ட் ஆகி, அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ், சுப்ரீம் கான்சியஸ்னஸோட அந்த ஆகாச கங்காவா அவங்களுக்குள்ள அந்த ஆற்றல் சக்தி உள்ள உள்ள வர வர அவ்வளோ ஒரு நமக்கு அந்த விவேகம், வைராக்கியம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா வர ஆரம்பிச்சிடும். எதுனாலும் நம்ம ஈஸியா செய்யக்கூடிய வந்துடும். நம்ம எதையுமே உடனே எதிர்பார்க்க மாட்டோம். எதிர்பார்ப்பு தான் எல்லாத்துக்குமே ஏமாற்றத்துக்கு காரணம். சோ இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம்ம கண்டிப்பா கண்டிப்பா விட்டுடணும். நம்ம எல்லாத்தையுமே ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்ல நம்ம கொண்டு போவோம். எப்பெல்லாம் நம்ம தியானத்துல போய் இந்த ஆற்றல் சக்தி, இந்த விஸ்வ சக்தியை நமக்குள்ள கொண்டு வருவோமோ, நம்ம விவேகம், வைராக்கியம் எல்லாம் கூடிரும். நம்ம அற்புதமான ஒரு பர்சனா மாறிடுவோம். நம்ம எல்லாருக்கும் சேவை செய்யணும், எல்லார்கிட்டும் கம்பேஷனட்டா இருக்கணும். ஆக்சுவலா போன வாரம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சோகமான செய்தி வந்தது. அதாவது பெரிய தொழில் அதிபர் வந்து ரத்தன் தாத்தா வந்து மறைந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தி வந்து நம்ம எல்லாரும் நம்ம மனசுல கொஞ்சம் வருத்தப்பட்டோம். அப்போ வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல நீங்களுமே பார்த்திருந்தா பலரும் இதை ஷேர் பண்ணாங்க. ஒரு பர்டிகுலர் மெசேஜ் பத்தி ரொம்ப ரொம்ப சுத்தி சுத்தி வந்துச்சு. இங்கிலீஷ்ல, தமிழ்ல அப்படி மாறி மாறி இருந்துச்சு. அப்ப அது என்ன அப்படின்னா,
அவரை வந்து யாரோ கேட்டாங்களாம், நீங்க வாழ்க்கையில எப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாரா, நான் முதல் கட்டத்துல வந்து நிறைய பணம் சம்பாரிச்சேன். அப்ப கூட எனக்கு ஏதோ ஒரு குறை இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய சொத்துக்கள்லாம் சேர்த்துனேன். பல இடங்கள்ல பல ப்ராப்பர்ட்டிஸ் அக்ராஸ் த வேர்ல்டு வாங்கினேன். அப்ப கூட எனக்கு வந்து எல்லாம் இவ்ளோ இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், நான் வந்து பல நிறுவனங்களுக்கெல்லாம் தலைவர் ஆனேன். சேர்மன் ஆனேன். அப்படியெல்லாம் பெரிய பெரிய சிஇஓ அப்படி பெரிய பெரிய போஸ்ட்ல எல்லாம் இருந்தேன். அப்ப கூட எனக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன குறை, ஏதோ ஒரு திருப்தி இல்லாம தான் நான் வாழ்க்கையில இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஒரு நாள் அவர வந்து ஒரு சில்ட்ரன் ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அங்க வந்து அவர் வந்து இந்த கொஞ்சம் ஊனமுற்றோர்களுக்கு வீல் சேர் நெறைய குடுத்தாராம். அப்ப அந்த பிள்ளைங்க முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சாம். ஒரு குழந்தை அவர் கால பிடிச்சுக்கிச்சாம். பிடிச்சுட்டு சொல்லிச்சாம், உங்க முகத்த நான் நல்லா என்னோட மனசுல நிரப்பி வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து கடவுள்கிட்ட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம், நீங்களும் அங்க இருந்ததுக்கு அப்புறம், நான் அங்க உங்கள அடையாளம் கொண்டு உங்களுக்கு நான் நன்றி அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சாம். அப்போ அவர் மனசுல அப்படி டச் பண்ணிடுச்சாம். அந்த நேரம் தான் அவர் உண்மையாவே சந்தோஷம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாராம். சோ இவ்ளோ வசதியானவர், இவ்ளோ திறமைசாலி, இவ்ளோ சாதிச்சவங்களுக்கே கடைசியில சேவையில தான் மன திருப்தி கிடைச்சது. அப்போ அதுல வந்து அந்த ஆனந்தம், அந்த தேஜஸ் தான் என்னைக்குமே நிலைச்சிருக்கும். சோ இது வந்து நீங்க எப்படி உங்களுக்கு இந்த உணர்வுகள்லாம் வரும்னா, நம்ம பாடி கான்ஷியஸ்னஸ் டிராப் பண்ணிட்டு, நம்ம மேலும் மேலும் இந்த எனர்ஜி, இந்த பிரபஞ்ச சக்தியோட நம்ம யுனைட் ஆகும் போதுதான் நமக்குள்ள இந்த மாதிரி சேவை மனப்பான்மை வரும். நம்ம எனர்ஜி ரொம்ப கூடிரும். ஒண்ணுமே நம்மளுக்கு செய்ய முடியலனாலும், நமக்கு ஒரு கை செஞ்சதை இன்னொரு கை ஒரு கை தியானம் கொடுத்ததை இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதாம். அந்த மாதிரி நம்ம வந்து எல்லா வேலைகளையும் இந்த கடவுள் சமர்க்கிறோம். அதான் யோக கர்மஷு கௌசலம் அப்படின்னா, நம்ம செய்யற வேலைகள் எல்லாம் கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு ஒரு பேலன்ஸ்டா நம்ம செஞ்சுட்டே வந்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம எனர்ஜி லெவல்ஸ் என்னைக்குமே ஹையா இருக்கும். இந்த டிராபிக் கண்ட்ரோல் மெத்தட கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இதை இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் எதுவும் இருந்தாலும் நீங்க நல்லா கேட்கலாம். நமக்குள்ள ஒரு டிஸ்கஷன் கொண்டு யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கா? வணக்கம் மேடம். விஜயலட்சுமி மேம். சொல்லுங்கம்மா. நேத்தி கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனால. பட் யூடியூப்ல அருணா மேடமோட இது பார்த்தேன் மேடம். சரி. ஆசம், சூப்பரா இருந்தது. அதுல நானும் நிறைய அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு 40+ இருக்கிற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆமா. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அது இதுன்னு பண்ணிட்டு ஐயோ இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு இதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நம்மள தொலைச்சிட்டு எல்லாரும் இருப்போன்ற சொன்ன விஷயம் வந்து 100% உண்மை மேம். ஏன்னா அது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இதுல பண்ற எல்லா 40+ இருக்கிற எல்லாருமே அதை ரியலைஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் அப்படிதான் என் பையனை ஸ்கூல்ல திரும்ப வீட்டுல வந்து இன்லாஸை பார்க்கணும், எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல நம்மளுக்குன்னு எதுவுமே பண்ணாம இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோகா கிளாஸ் போகணும் அப்படின்னா ஸ்கூல்ல போய் டிராப் பண்ணிட்டு அங்கிருந்து நேரா யோகா கிளாஸ் போயிடுறது. வீட்டுக்கு வந்தா தானே திரும்ப நம்மளுக்கு எல்லாம் சுத்தி இது மாதிரி இருக்கு, இதை பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு அடுத்த மைண்டுக்குள்ள எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி யோகா அது மாதிரி போனேன். ஸோ 15 இயர்ஸ் பேக்கே அந்த மெடிடேஷன் பத்திலாம் எனக்கு இது பண்ணியிருக்கேன். அந்த யோகா மேடமே சொல்லுவாங்க. பட் ஹஸ்பண்டும் நானும் வெளியில அவர் வந்து அப்ராட்ல ஒர்க் பண்ணதுனால அவருக்கு என்ன பயணம், நான் தனியா இருக்கும்போது இது மாதிரி எல்லாம் போனா அந்த மெடிடேஷன்றது மெஸ்மரைஸ் பண்ணிடுவாங்க உன்னை யாராவது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவர் வந்து என்ன வேண்டாம் நீ யோகா பண்ணு ஹெல்த்துக்கு நல்லது, இது பண்ணிடுவாங்க அது பண்ணிடுவாங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு அப்ப மெச்சூரிட்டி எல்லாம் கிடையாது. மெயினா நான் போனது என்ன டைவர்ட் பண்ணிக்கணும், ரெண்டாவது செஞ்ச வேலையே செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளுக்குன்னு என்ன ஒண்ணுமே இல்லை லைஃப்ல அப்படின்ற இதனால நான் அந்த யோகா கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் அதுலயே மைண்ட் மென்டலி ஃப்ரீ ஆன எல்லாம் பண்ணேன். ஏன்னா இவரை விட்டுட்டு இருக்கிறது மோர் தென் 20 இயர்ஸ் வந்து விட்டுட்டு இருந்து இப்பதான் லாஸ்ட் 1 இயரா 2 பேரும் சேர்ந்து இருக்கோம்.
பையனோட எஜுகேஷன் அப்படி இப்படின்னு. என்னன்னா இவர் அப்ப சொன்னவரு இப்ப இதே வந்து நான் ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸா எனக்கு தான் சிஓல இது பண்ணிட்டு இருக்கேன். அவரு எனக்கு டைம் ஆனா கரெக்டா அந்த டைம் வந்தா என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. இல்ல நீ பண்ணிட்டே வா எது பண்ணாலும் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் எனக்கு டைம் கொடு அப்புறம் தான் எல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி முன்னாடி இருப்பாரு. ஸோ இப்ப அவர்கிட்டயே சேஞ்ச் வந்துடுச்சு ஒண்ணு. ரெண்டாவது இப்ப நான் இன்லாஸ்ல ஏதாவது அந்தந்த டைம்ல பண்ணணும். 9 o'clock எதுவும் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது பண்ணணும்னா உடனே வந்து இதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு டைனிங் டேபிள்ல வச்சுட்டு நான் இது மாதிரி இல்லப்பா நான் இப்ப பண்ண போறேன். அவங்களாம் 9:30க்கு சாப்பிடுறாங்க. நான் 8:30க்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு வந்துருவேன். ஒரு 8:45 8:50 ஆனா கூட அவங்க ஒன்றும் இல்லம்மா உனக்கு டைம் ஆயிட போகுது நீ போய் பார்த்துக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இன்லாஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மார்னிங்கே ஒரு நாள் இது மாதிரி 8 o'clock வரைக்கும் போயிடுச்சு. நான் தூங்கி எழுந்திருக்கையோ நினைச்சிட்டு என்னோட ஃபாதர் எல்லாம் வந்து கதவை தட்டி என்ன பண்ற என்னன்னாரு. அப்புறம் இது மாதிரி செஞ்சோடனே நெக்ஸ்ட் டேல இருந்து ஐயோ நம்ம அவருக்கு காஃபி கொடுக்காம வந்துட்டோம் இது பண்ணோம் எனக்கு ஒரு மைண்ட் இது. அதனால நெக்ஸ்ட் டே அப்பா கிட்ட அப்பா நான் இது மாதிரி உங்களுக்கு காஃபி கலந்து பிளாஸ்க்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜை போட்டு 5 o'clock எழுந்து காஃபி அவரை போட்டு வச்சுட்டு நான் வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ பட் என்ன எல்லாரும் இப்ப அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு தோணும்ல ஐயோ நம்ம பண்ண வேண்டிய கடமை ஒழுங்கா பண்ணாம வந்து உட்காந்துட்டு இதை பண்றோம் அப்படின்னு உனக்கு மெடிடேஷன் மாமியார் மாமனாரை பார்த்துக்கோ அப்படிதான் எல்லாருக்கும் தோணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப இருக்கிறவங்களும் இருப்பாங்க நிறைய பேர். அதனாலயே அவாய்ட் பண்றவங்களும் இருக்காங்க. பட் என்ன எல்லாரும் இப்ப அக்செப்ட் நான் எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாரையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேனோ இப்ப எல்லாரும் என்ன அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மெடிடேஷனால. ரெண்டாவது பாயிண்ட் இப்ப எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஆனா என்னோட நல்லத்துக்காக எல்லாரும் அதை வந்து நீ இப்படி பண்ணு இப்படி இரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மழைக்காக நான் தனியா ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அந்த விசாக்காக வெயிட்டிங் நானு. மழைக்கு தனியா நீ இருக்கக்கூடாது. நீ இங்கதான் வரணும். ஏஜ்டு பீப்புள் இன்லாஸோட தான் இருக்கு. அவங்கள வச்சுட்டு தனியா இருக்காது எல்லாம். ஆனா நான் இப்பதான் வீடு கட்டி போய் இருக்கோம். சொந்த வீட்டை அனுபவிக்கலையே நான் அங்கதான் இருப்பேன்னு அடமெண்டா இருந்தேன். பட் என்னோட நல்லத்துக்காக எல்லாம் சொல்றப்ப சரி நம்மளுக்காக தானே சொல்றாங்க. ஒரு 4 பேர் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றப்ப நம்ம ஏன் அடமெண்டா இருக்கிறோம்னு என்ன நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பிடிக்கலன்னா கூட அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம இருக்கணும். நம்மள நல்லத்துக்கு பண்றாங்கன்ற ஒரு மைண்ட் செட் இப்ப எனக்கு கண்டிப்பா இந்த தியானத்தால தான் மேடம் வந்திருக்கு. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது இந்த தலைவலி மேடம் நேற்று சொன்னாங்க ரொம்ப அழகா. அது நானும் இதே மாதிரி நிறைய டேப்லெட் பெனடால் டோலோ ஏதாவது ஒண்ணு போட்டுட்டே தான் இருப்பேன். எப்போ ஹேண்ட்பேக்ல டேப்லெட் வச்சிருப்பேன். அது கொஞ்சம் கொஞ்சம் அது நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். ஹஸ்பண்டை விட்டு இருந்தது தனியா இருந்தது பையனை கொண்டு வரணுமேன்ற அந்த பயம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. அதனால எல்லாமே இதுவா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து அப்பதான் அந்த மெடிடேஷன்லாம் போகணுன்றப்ப விட மாட்டாங்க. இதெல்லாம் வேண்டாம் இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்கன்னு. அதனால வீட்லயே சும்மா இந்த டிவில பாக்குறது மோட்டிவேஷனல் வீடியோ பாக்குறது அந்த மாதிரி பண்ணி என்னோட வில் பவரை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தேன். இது வந்து ஓகே இது இப்படிதான் எல்லாரும் நல்லா இருக்காங்க. நான் மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் போறப்ப கூட எல்லாரும் ஃபேமிலியா போட்டோ எடுக்கிறப்ப அவர் ஊர்ல இருக்காரு. என் பையனை எங்கேயா தேடி பிடிக்கணும். நீ வா போட்டோ எடுத்துக்கலாம். வா வா அப்பாவும் இல்ல நீயாவது என் கூட வா. சின்ன குழந்தை விளையாட போயிடுவான். ஸோ அதெல்லாமும் ஒரு வில் பவர்ல அப்படி அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜ் வர வர இன்னைக்கு நல்லா அவன் அச்சீவ் பண்ணி என்ன நினைச்சோமோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கான். அது சந்தோஷத்தை கொடுக்குது. இருந்தாலும் நிறைய ஒரு 15 வருஷம் முன்னாடியே இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த ஒரு இது இந்த 3 monthsல எனக்கு கிடைச்ச அந்த சேஞ்சஸ் டிஃபரன்சஸ் எல்லாம் நான் 15 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப நிறைய உறவுகள் பத்தி பேசினாங்க. அந்த மாதிரி அந்த சேஞ்சஸும் எனக்கு நிறைய ஃபீல் பண்ணேன். நான் எப்பவுமே பொறுமை நிதானம் ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டேன் எல்லாத்துக்குமே. அவங்க என்ன சொல்றாங்களோ இப்ப 4-5 பேர் சேர்ந்து இந்த மாதிரி இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். நாங்க இல்ல நம்ம காசிப் பண்றோம் சேட் பண்றோம். இல்ல அவ சொன்னதுதான் தப்பு தான் நம்ம பேசிடக்கூடாது அப்படிலாம் சேர்ந்து அவங்க கரெக்டா சொல்லியிருந்தா கூட அதை மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம கூட இருக்கிறவங்களோட இப்படி பேசுவோம். இப்ப என்ன தோணுதா சரி ஓகே அவங்க அப்படி பேசிட்டாங்க அதனால என்ன பண்ண முடியும் இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு. இப்ப யாரா ஏதாவது அப்படி காசிப் பண்ணா எதை பண்ணாலுமே என்ன தோணுதுன்னா வாங்க எல்லாரும் மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் கூப்பிடுறேன். ஏன்னா அக்கா வீட்டுலதான் இப்ப நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அவங்க வந்து என்ன நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. ஏதாவது பேசினாலே ஏன் அதை பத்தி எல்லாம் எதுக்கு பேசுற இப்ப அதை மாத்த முடியாதுல்ல அதையே நம்ம இது பண்ணி திரும்ப அதையே ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப அவங்களாம் நீ முன்னாடி நல்லா தானே இருந்த இதை சொன்னா இது பண்ணுவல்ல இப்ப ஏன் இப்படி இருக்க அப்படின்றாங்க. இது வந்து மெடிடேஷன்னால கண்டிப்பா எனக்கு வந்து ஃபுல் அக்செப்டன்ஸ் யாரை எப்படினாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த தலைவலி வந்து முந்தா நாள் ஆக்சுவலா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருந்தது. நான் நைட்டும் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் தூங்கினேன். இருந்தாலும் காலையில என்னால நேற்று எழுந்துக்கவே முடியல சுத்தமா. அதுக்கப்புறம் தலைவலி பயங்கர அந்த ஸ்ட்ரெஸ் ஏதோ என்ன எல்லாரும் போட்டு ஏதோ டார்ச்சர் பண்ற மாதிரி இருந்தது. அந்த இதனாலதான் தூங்கவும் முடியல மைண்ட்ல ஏதோ இருந்தது. ஆனா நேற்று காலையில திரும்ப இந்த மேடமோட இதுவும் கேட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நான் மெடிடேஷன் பண்ணேன் செல்ஃப் மெடிடேஷன். அப்ப நல்லா ரியலைஸ் பண்ண மேடம் தலைவலி வந்து நிறைய குறையுது எனக்கு. முன்னாடி வேற இதனால இருந்தது.
இப்ப வந்து ஒரு சின்ன சின்ன இது அதை அக்செப்ட் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் வந்ததுனால மேபி இது இப்படி நினைச்சாதானே தலைவலிக்குதே நினைக்கணும் அப்படின்ற இது இப்ப கண்டிப்பா வந்துருச்சு மேடம். ஸோ வந்து சந்தோஷம். ரிலேஷன்ஸோடயே எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்றதே இது எல்லாரும் வந்து அவ காமா இருக்கு அதனால எதுவுமே சொல்லல அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம அமைதியா இருக்கிறதா அவங்களுக்கு ஆன்சர்ன்றது இன்னும் கொஞ்ச நாள் போக போக புரிஞ்சுப்பாங்க. பட் அவங்களுக்குள்ளேயே அந்த தேஞ்சை நான் ஃபீல் பண்றேன். திரும்ப என்ன பேசலைன்னா இது நினைப்பா அப்படிலாம் திரும்ப இதுவா சொல்லுவாங்கல்ல. ஆனா யாருமே இப்ப என்கிட்ட பேசுறது இல்லை, மீன்ஸ் ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல. சரி ஓகே அவ அப்படி இருக்கால நம்மளும் அப்படி இருந்துட்டு போலாம். நம்ம 10 தடவை திட்டுறவங்க இப்ப 2 தடவை தான் திட்டுறாங்க. அந்த மாதிரி குறைஞ்சிடுச்சு இரிட்டேஷனால. ஸோ என்னால மத்தவங்களும் சேஞ்ச் ஆகுறாங்கன்ற மாதிரி நான் ரியலைஸ் பண்றேன். அவங்க பண்றது தப்புதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்களா இல்ல ஹர்ட் பண்ண தப்புதான் பண்றாங்களா தெரியல. பட் அந்த டிஸ்டன்ஸ் இது பண்ணிட்டு வராங்க எல்லாருமே. ரொம்ப இதுவா இருக்காங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்போடையும் அந்த இது நல்லா எனக்கு ஃபீல் பண்றேன் மேடம். நான் இது எல்லாமே நான் ரியலைஸ் பண்றேன் சொல்றேன். அந்த மேடமோட நிறைய என்னோட இதுவும் வந்து கோயின்சைட் ஆகுது, ஒத்து போகுது நிறைய. அது இல்லாம அவங்கள்ட்ட நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது இப்ப நம்ம புக்லயுமே படிக்கிறோம். நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் இமயமலைக்கு போனேன் அப்படி போனேன். அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க. அந்த சிம்பிளிசிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ப மாட்டோம் யாருமே முற்பிறவி இருக்கு. நான் போன ஜென்மத்துல அந்த பகவத்கீதா இதுக்கு அவங்க வேதவியாசர் கிட்ட அந்த சிஷ்யா இருந்த அப்படின்னு சொன்னதெல்லாம் புக்ல படிச்சாலும் ஏதோ கதை விடுறாங்க அப்படிலாம் சொல்லுவோம். பட் அவங்க சொன்ன விதம் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்லிட்டே வந்தது இதெல்லாமே ஓ இப்படி கூட இருக்கலாமா அப்படின்ற ஒரு இது இப்ப வந்திருக்கு. அது ஃபுல்லா என்னால நான் ஏத்துக்க முடியல. அந்த காலத்து இது இப்படி இருந்தாங்க, முற்பிறவி நம்மளுக்கு இப்படி இருந்ததுன்றத. பட் தியானம் மூலமா நம்மளுக்கு ஏன் அப்படி ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்ற ஒரு தாட் இப்ப வந்திருக்கு மேடம். வெரி கண்டிப்பா. இம்ப்ரெசிவ் நேத்தி அவங்க பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். நேத்தி ஆனா மிஸ் பண்ணிட்டேன். பட் யூடியூப்ல 2 தடவை போட்டு கேட்டேன் அவங்களோட ரத்னவேல் சார் சொன்ன மாதிரி டெய்லி அதை ஒரு தடவை போட்டு எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்மளுக்குள்ள சேஞ்சஸ் வரும் மேம். தேங்க்யூ சோ மச் ஆல் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க வந்து நம்ம என்னென்னலாம் சொல்ல வேண்டியமோ அதை மொத்தத்தையும் தொகுத்து நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஒரு ப்ரூஃபா இருக்கு நீங்க சொன்னது அவ்வளவும். எப்படியெல்லாம் தியானம் முதல்ல நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி மாறி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் தியானத்துக்கு என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க சேஞ்ச மத்தவங்க அப்சர்வ் பண்ணி சொல்றாங்க பாருங்க, அதுதான் வந்து உங்களுக்கு பாஸ் மார்க் அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறி. நம்ம யாருமே நம்ம அடிச்சுக்க வேண்டாம். நான் தியானம் ரொம்ப பண்றேன், ஆனா எனக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கவே தேவையில்லை. அதுக்கு வந்து ஒரு அளவுகோல் தான். அதாவது 1 to 10 அப்படிங்கிற ஸ்கேல்ல வந்து நம்ம எவ்வளவு மாறி இருக்கோங்கிறத நம்ம பாத்துக்கலாம். நான் வந்து 2 மார்க் முந்தி இருந்தேன், இன்னைக்கு நான் தியானம் செஞ்சு இன்னைக்கு 1 to 10 ஸ்கேல்ல எனக்கு 4 வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம தட்டி கொடுத்து நம்ம பாராட்டிக்கலாம். ஓ நான் இன்னும் 10 வரலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படவே தேவையில்லை. இன்னைக்கு அது மாதிரிதான் நீங்க வந்து சில முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இது வந்து ரொம்ப அழகா, நீங்க முந்தி எப்படி இருந்தீங்க இன்னைக்கு எப்படி இருந்தீங்க அதை வந்து அழகா தொகுத்து காமிச்சிருக்கீங்க. உங்க உடல் ஆரோக்கியத்திலயும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு. உங்க உறவுகள்லயும் ரொம்ப முன்னேற்றம் வந்திருக்கு. உங்க உணர்ச்சிகள்லயும் நீங்க கோவப்படுறது, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றீங்க, இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு தியானத்தால ரொம்ப அழகா சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க எல்லாருக்கும். எப்படி உங்க உறவுகள் மாறி இருக்கு, இன்னும் நீங்க நிறைய கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க. எங்க அருணா மேடம் ஸ்பீச் எல்லாம் கேட்டு இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் அப்படிதான். நமக்கு வந்து நம்ம விவேகம் கூடிக்கிட்டே வரும். நம்ம பல பல புஸ்தகங்கள் படிக்க, பலரோட பேச்சு, அதான் சத் சங் அப்படிங்கிறாங்க. தியானம், ஸ்வத்யாய, சத் சங், இந்த 3மே நம்ம ஃபாலோ பண்ணணும். தியானம் செஞ்சுட்டே இருக்கணும். ஸ்வத்யாயனா நல்ல புக்ஸ் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பலரோட சேர்ந்து இருக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இந்த ப்ரோக்ராம்லயும் ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் கெஸ்ட் ஸ்பீக்கரை நம்ம கூப்பிட்டு அவங்க பேசுற அவங்க ஷேரிங்கையும் நம்ம கேட்டுக்கிறோம். இங்க நம்ம எல்லாம் ஒருத்தருக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா, நம்மளோட தியான அனுபவம். இதெல்லாம் தான் சத்சங். இதெல்லாம் நம்ம செய்யதான் நம்ம மனசு ரொம்ப விரிவடைச்சு நம்ம வாழ்க்கையே மேம்பட்டு வரும். ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். இல்ல எல்லாரையும் பார்க்கும் போதே இங்க நல்ல ஸ்மைலோடையும் அந்த ஒரு அமைதி தெரியுது எல்லாரோட ஃபேஸ்லயுமே. இதுக்குன்னு நம்ம வீட்டுல எல்லாரும் எப்படி எப்படி இருக்கோம் என்ன அதெல்லாம் வேற விஷயம். நம்ம கண்ணாடியில போய் பார்க்கும்போது தான் நம்மளோட இது தெரிய மாட்டேங்குது. தியானம்ன்ற வரும்போது எல்லாருமே இப்ப ரத்னவேல் சாரா இருக்கட்டும், வித்யா மேம், நீங்க எல்லாருமே அந்த பாஸ்கர் சார்லாம் ஸ்மைலிங் ஃபேஸ், எப்பவுமே அந்த சாந்தம் தெரியுது மேடம். அது பார்த்தாலே எங்களுக்கு போதும். கண்ணை மூடிட்டு பேசாம உட்கார்ந்து இது மாதிரி அது மாதிரி நிறைய இந்த மாதிரி எல்லாரையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண இது பண்ணிக்கோங்க மேம். நேற்று அருணா மேம் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரா அந்த இது தேங்க்யூ. ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இன்னும் கண்டினியூஸா தியானம் பண்ணிட்டே இருங்க. இன்னும் மேலும் மேலும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா மேம். தேங்க்யூ.
ஹலோ சங்கீதா, மேடம். எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஹலோ மேடம், கேக்குதா? கேக்குது மேடம். உங்க பேரு சொல்லுங்க. நீங்க உங்க வீடியோ ஆன் பண்றதுன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஜெயந்தி மேடம் மேம். சரிங்க மேடம், சொல்லுங்க மேடம். நீங்க பேசுனது நான் தியானம் சொல்லி தரும் போதுல இருந்தே இருந்தேன். இப்போ ஒவ்வொருத்தங்க வந்து இந்த சொசைட்டிலேயே கூட்டு அது பேர் என்ன இசை தியானம் வேண்டான்றாங்க, கைடட் மெடிடேஷன் வேண்டான்றாங்க. ஆனா நீங்க இப்ப கைடட் மெடிடேஷன் பண்ணும்போது தான் எனக்கு வந்து எனர்ஜி லெவல் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொல்லும் போது அப்படியே உள்ளுக்குள்ளேயே என்னை ஈர்த்துட்டு போற மாதிரி இருந்தது. அது கரெக்டா மேடம்? கண்டிப்பா கரெக்ட் தான். அதாவது பிகினர்ஸ்க்கு தான் நம்ம வந்து இந்த கைடட் மெடிடேஷன் கொடுக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா பல யோகிகள், ரொம்ப சீனியர் மெடிடேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரெகுலரா ஒரு டைமுக்கு ஒரு இடத்துல போய் அமைதியா ஒரு நேரத்துல, சிலர்லாம் அந்த பிரம்ம முகூர்த்தம் 4 மணி 3 மணிக்கு அப்படியெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து தானா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கைடட் மியூசிக்கோ எதுவுமே தேவை கிடையாது. ஆனா நம்ம இப்பதான் முதல்ல தொடங்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு எப்படின்னா, நம்ம இந்த வெரி சென்சரி பெர்செப்ஷன்ஸ், அந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, நம்ம கண்கள், காது, இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல கட்டுப்படுத்தி நமக்குள்ள கொண்டு வரணும். அப்போகும்போது நம்ம கண்ணை அதனாலதான் ஃபர்ஸ்ட் மூடுறோம். அப்ப நம்ம வெளியே சும்மா அப்படி இப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. சோ அதை முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த கைடட் மியூசிக் என்ன பண்ணுது, நம்ம வெளியில் உள்ள சத்தங்கள், பேச்சுக்கள், அது இதெல்லாம் கேட்காம நம்ம மியூசிக் மேல கொஞ்சம் ஜென்டலா ஃபோக்கஸ நம்ம கொண்டு வந்துருது. அந்த மியூசிக்க கேட்க கேட்க நம்ம உள்முகமா போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தப்பே இல்லை. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க கைடட் மெடிடேஷன் தாராளமா பண்ணலாம். எத்தனை நாள் வேணா கூட பண்ணலாம். நான் நிறைய தடவை கைடட் மெடிடேஷன் தான் பண்ணியிருக்கேன். அது இல்லாம மெடிடேஷனும் நம்ம அந்த சில நேரம் உங்களுக்கு ரொம்ப குவைட்டா இருக்கணும்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுற அந்த டைம், அது அந்த நேரம் வந்து இயற்கையாவே ரொம்ப ஹையா இருக்குமா வைப்ரேஷன். அந்த நேரம் நமக்கு கைடட் மியூசிக் எல்லாம் தேவையே கிடையாது. டக்குன்னு அதுக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ எதுனாலும் தப்பு கிடையாது மேடம். மெடிடேஷன், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே சரி, எதுவுமே தவறுன்றதே கிடையவே கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க அனுபவத்துக்கு, அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நீங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பண்ணுங்க. போக போக நீங்க கொஞ்ச நாள், ஒரு 2 3 நாள் கைடட் மெடிடேஷன் இல்லாம சாதாரணமா உட்காந்து பண்ணி பாருங்க. நல்லா இருக்குன்னா அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க. இல்ல இப்படிதான் வேணும்னாலும் பண்ணலாம். அது உங்களுடைய கம்ஃபர்ட் லெவல பொறுத்து இருக்கு. சரிங்க மேடம், ரொம்ப தேங்க்யூ மேடம். அப்புறம் இன்னொன்னு வந்து உங்க குரல் வந்து ரொம்ப எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி இருக்கு பேசுறது வந்து. அது ரொம்ப முக்கியமா நான் உங்ககிட்ட சொல்லணும். அப்புறம் இன்னொன்னு வந்து சாத்விக உணவு நீங்க சொன்னீங்க, வெஜிடேரியன் தான் உங்க சாப்பிடணும், நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப அதுக்கு முன்னாடி வந்து நீங்க அது மாமிச உணவு சாப்பிட்றவங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க தியானத்துல இருங்கன்றீங்க. அப்ப தியானத்துல வரும்போது கண்டிப்பா நமக்கு அந்த உணர்வு வரும், இது வேண்டாம், நம்ம இந்த உணவு தான் எடுத்துக்கணும் அப்படின்ற நம்ம அதை கம்பல் பண்ணாமையே அது வரணும். கரெக்டா மேடம்? வெரி வெரி ட்ரூ மேடம். நானே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அசைவமா தான் இருந்தேன். இப்பதான் ஒரு 15 வருஷமா, 13 14 வருஷமா மாறிட்டேன். எனக்குள்ளேயே ஏதோ ஒண்ணு சொல்லுச்சு, போதும் இனிமே நம்ம இந்த மாதிரி ஒரு உணவு சாப்பிடுறதுல நமக்கு ஒரு பலனும் கிடையாது அப்படின்னு தோணி நான் சைவமா மாறிட்டேன். சோ அது மாதிரி அசைவமா இருக்கணும்னு நம்ம யாரையுமே வற்புறுத்த முடியாது. அது அவரவருடைய விருப்பம் தான். சைவமா இருந்தா நிறைய பலன்கள் கண்டிப்பா இருக்கு. அதுல வந்து சந்தேகமே கிடையாது மேடம். ஆஹ் கண்டிப்பா அது வந்து கரெக்ட். இப்ப லைஃப். கரெக்ட் மேடம். இப்ப இந்த ஐயப்ப கோயிலுக்கு போறவங்க எல்லாம் 41 நாள் விரதம் இருக்கேன் அப்படின்னுவாங்க. அப்புறம் அந்த விரதத்தை முடிச்சிட்டு வந்த உடனேயே ஏதோ கண்டதை காணாத மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அது வேஸ்ட் தானே. நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்கள சொல்றதை விட அவங்களா மனதார அதை விடும்போது அதுல ஒரு இதுவும் வரவே வராது. கண்டிப்பா அவங்க வெறுத்துருவாங்க. அந்த வெறுப்பை தான் கொண்டு வரணுமே தவிர நம்ம அவங்கள கம்பல் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி, இப்ப வந்து நாங்க சொல்லும் போது அப்படிதான் சொல்றோம். மெடிடேஷன்ல இருக்கும்போது மத்தவங்க கிட்ட சொல்லும் போது நீங்க முதல்ல வந்து சைவ உணவாளியா மாறுங்க. அது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கம்பல் பண்ற மாதிரி இருக்கு. முதல்ல மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஈஸியா இருக்கு. நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு வரும்போதே அது உங்களுக்கான உணர்வை கொண்டு வரும் அப்படின்னு நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எனக்கு அதனால உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நான். ரொம்ப நன்றி மேடம். அதாவது உண்மைதான். அவங்க வந்து ஒரு சிலர் பக்தி மார்க்கத்துல போறாங்க. நம்ம விரதம் எல்லாம் இருந்து ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போற அது ஒரு வழிதான். பக்தி மார்க்கம்னு சொல்றாங்களே,
அந்த மார்க்கத்துல போறவங்க அவங்களோட ஓன் வழி, அவங்களுக்கு நேரம் காலம் வரும். என்னைக்கு அதை உணர்ந்து அவங்க வர்றாங்களோ அது வருவாங்க. அது வந்து இன்னைக்கு அவங்க இருக்கிற நிலை அவங்களுக்கு அது சரியா படுது. அது அவங்க நம்ம நம்ம வந்து அதை வந்து சரியோ தவறோ நம்ம எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணணும். இப்ப சொன்னாங்கல்ல, நான் வந்து இப்படி மெடிடேஷன் பண்ணி மாறுறத பார்த்து மத்தவங்க என்ன பார்த்து மாறினாங்க. அது மாதிரி நம்ம வந்து சைவமா இருந்து நம்ம கோபம் எல்லாம் நமக்கு குறையுது, நம்ம சாந்தமா இருக்கோம், நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு பார்த்து அவங்களே மாறக்கூடிய நாள் வரும். மாறினாங்கன்னா ஓகே, இல்லைன்னா அது அவங்களோட வழி, அவ்வளவுதான். நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அவங்க பக்தி மார்க்கத்துல போறது கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தே தான் தீரும். அதுக்கு வேற வழியே கிடையாது. அதுதான் டெஸ்டினேஷன். அவங்க இன்னைக்கு அதுல போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே அந்த ஆன்மீக பாதையில தான் போயிட்டு இருக்கோம். அந்த வந்து ஆறு எப்படி போய் கடல்ல போய் கலக்குதோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் வெவ்வேறு வழிகள்ல, ஆறு ஒரு இடத்துல இருந்து வந்தால் வெவ்வேறு இடத்துல இருந்து சேர்ந்து போய் கடைசியில கடல்ல போய் சேர்ற மாதிரி நம்ம எல்லாருமே விதவிதமான ரூட்ல வந்துட்டு இருக்கோம். ஆனா எல்லாருமே போய் கடலை தான் போய் சேர போறோம். இந்த ஆறு தப்பு, இந்த ஆறு சரின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாமே கடலை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் கடலை போய் சேர்ந்துதான் ஆகணும். அது மாதிரி இது பக்தி மார்க்கத்துல போறாங்களோ, ஞான மார்க்கத்துல போறாங்களோ, எப்படி கர்ம யோகாவுல போறாங்களோ, எப்படி போனாங்களோ அன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் அந்த இடத்துல வந்து சேர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், நம்ம ஊருக்கு போறோம் ஒரு டெஸ்டினேஷன். நம்ம சிலர் வந்து கார்ல போலாம், சிலர் வந்து பஸ்ல போலாம், சிலர் ஃபிளைட்ல போலாம். கார்ல போறவங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போய் சேர்ந்துருவாங்க. பஸ்ல போறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், 2-3 இது மாறி போகும். ஃபிளைட்ல போறவங்க குயிக்கா போய் சேர்ந்துருவாங்க. சோ நம்ம எந்த வழியை சூஸ் பண்றோமோ, தியானம் இந்த மாதிரி வழியெல்லாம் செய்யும் போது ஃபிளைட்ல போற மாதிரி சீக்கிரமா போய் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடுவோம். சோ அது மாதிரி அவங்களுக்கு புரிய வந்துருவாங்க. எது ஈஸி மெத்தடோ அதை கண்டிப்பா நம்ம சூஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் அதுக்கு முயற்சி எடுத்துதான் ஆகணும். அது நமக்கு ரிசல்ட் சூப்பரா காமிக்கும். சோ நம்ம சூப்பர் மேடம். நீங்க வருத்தப்பட்ட நிறைய எக்ஸாம்பிள் சொல்றீங்களா? இந்த சத்சங்கத்தை கேட்கறது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு வசதியா இருக்கு. சரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்றீங்க. எங்களுக்கு அதை எப்படி மத்தவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்றது ஒண்ணும் புரியல. இப்ப இத கேட்கறதுனால இப்படி எல்லாம் பேசி அவங்கள புரிய வைக்கலாம்ன்றது இன்னும் ஒரு நம்பிக்கை வந்துருது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நிறைய எக்ஸாம்பிள் சொல்றீங்க, ரொம்ப சூப்பரா பேசுறீங்க, இன்ஸ்பைரிங்கா இருக்கு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். இதுவுமே நமக்கு எப்படி வருதுன்னா, பல சத்சங்கத்துக்கெல்லாம் போறது, பெரியவங்க மத்தவங்க எல்லாம் பேசுறது, இன்னும் நம்ம யூடியூப்ல பல பேசுறவங்க எல்லாம் கேட்கும் போதுதான் அவங்க சொல்ற எக்ஸாம்பிள்ஸும் நமக்கும் புரிய வருது. சோ அததான் நம்ம இப்ப மத்தவங்களுக்கு ஷேர் பண்றோம். இது நானே ஒண்ணும் நான் பண்றது கிடையாது. நம்ம எல்லாருமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இல்லையா? நம்ம வந்து இந்த பூலோகத்துல வந்திருக்கோம். நம்ம வந்து தனி கிடையாது. இந்த கடவுள் வந்து நம்ம மூலமா இயங்கிக்கிட்டு இப்ப நான் சொல்றது எதுவுமே நான் சொல்றது இல்ல மேடம். நான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தியானத்துல உட்கார்ந்துருவேன். உட்கார்ந்துட்டு கடவுள் கிட்ட கனெக்ட் ஆயிட்டு அந்த உயர் சக்தியோட கனெக்ட் ஆயிட்டு இன்னைக்கு நான் எதுவும் பேச போறது கிடையாது. என் மூலமா கடவுள் அந்த உயர் சக்தி தான் பேசுது அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸோட தான் நான் பேசுறேன். எனக்கு வந்து இந்த அனுபவம் வந்து மகா அவதார் பாபாஜி மூலமா கனெக்ட் ஆனனால எனக்கு இது வந்தது. ஆக்சுவலா பிரமிட் வேலி பெங்களூர்ல இருக்கு. அங்கதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அனுபவம். நான் வந்து மகா அவதார் பாபாஜி தான் என்னோட குருங்கிறத நான் உணர்ந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஏதோ ஒரு எனர்ஜி நம்மள கைட் பண்ணிட்டே இருக்கேங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கோம், நீ இந்த புக்கை படி, இந்த இந்த இடத்துக்கு போ, இந்த வேலையை செய் அப்படின்னு ஏதோ ஒரு கான்சியஸ்னஸ் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப வருஷமா இந்த அவேர்னஸ் இருந்துச்சு. ஆனா யார் என்னன்னு எனக்கு புரியல. அப்போ ஒரு தடவை எனக்கு இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் வந்தது, நீங்க கிரியா யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து அந்த டைம் எங்கேயோ வெளியூர் போறதா இருந்தேன். அப்போ உடனே இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர்கிட்ட போய் பேசும்போது அவங்க வந்து ஒரு சோல் ரீடர். அவங்க தான் சொன்னாங்க, நீங்க கிரியா யோகா பண்ணுங்க, நீங்க மகா அவதார் பாபாஜி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து உடனே இன்டர்நெட்ல, அது வரைக்கும் கேள்விப்பட்டது கூட இல்லை கிரியா யோகானா என்ன அப்படின்னு. உடனே நெட்ல போய் பார்க்கும்போது பிரமிட் வேலியில இந்த புத்தா சிஏ ஃபவுண்டேஷன், நாங்க சந்திரகுலபுர செட்டி சார் எல்லாருமே அங்க இருந்து தான் நம்ம எல்லாம் பண்றோம். பத்ரிஜி சாருடைய பிரமிட் வேலி. இங்கதான் வந்து ஒரு கிரியா யோகா செஷன் 4 நாளைக்கு நடக்குது, ஒரு ரிட்ரீட் நடக்குது. மாஸ்டர் PH வைஃப்னு சொல்லி நடத்துறாருன்னு சொல்லி தானாவே எனக்கு அந்த மெசேஜ் வந்து இன்டர்நெட்ல வந்துச்சு.
அப்போ என்னோட ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எங்க வீட்ல நான் சொல்லிட்டேன், நான் கண்டிப்பா இந்த ப்ரோக்ராமுக்கு போயே தான் தீருவேன் சொல்லி. ஸோ அங்கதான் பிரமிட் வேலிக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறேன். பிரமிட் வேலினா என்னன்னு தெரியாது. யாருமே எனக்கு அது சொன்னது கிடையாது. அதை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது. பத்ரிஜினா யாருன்னு எனக்கு தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. நேரா புதுசா இந்த இடத்துக்கு நான் போறேன். அங்க வந்து சொன்னாங்க 5 வகையான பூக்கள் கொண்டு வரணும். நான் பாட்டுக்கு நிறைய பூவாக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட பூவெல்லாம் கொண்டு போயிட்டேன். அப்ப அங்க போய் எப்படி எத்தனையோ தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்குது. கரெக்டா 2 பேரு என் கூட ஹெல்ப்புக்கு வந்தாங்க. நாங்க உங்க கூட வரோம், எல்லாத்தையும் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. அங்க ஃபர்ஸ்ட் டே அந்த மகாவதார் பாபாஜியோட படத்து முன்னாலுக்கு அங்க கபீர் பவன் ஒண்ணு இருக்கு பிரமிட் வேலியில. அங்கதான் கிளாஸ் நடக்குது. அங்க வந்து பாபாஜியோட படத்து முன்னாடி இந்த பூவை போடும்போது அப்படியே பார்க்கும்போது அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து கண்ணெல்லாம் தண்ணியா ஓடுச்சு எனக்கு அந்நேரம். அப்பதான் வந்து இந்த ஒரு ரொம்ப மலை மேல ஏறி போய் நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம்னா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம எதையோ சாதிச்சிட்டோம்னா அந்த ஒரு ஒரு ஹோம் ரீச் பண்ண ஒரு ஃபீலிங் எனக்கு அன்னைக்குதான் வந்துச்சு. அப்பதான் தெரிஞ்சது அந்த சக்திக்கு வந்து ஒரு பேரும் ஒரு முகமும் எனக்கு அன்னைக்கு கிடைச்சது பிரமிட் வேலியில தான். அந்நேரம் பத்ரிஜி அந்த இடத்துல இல்ல. இருந்தாலும் அவருக்கும் அந்த இடத்துக்கும் அங்க உள்ள மாஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி எப்படியோ எனக்கு அங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த மாதிரி அன்னையில இருந்து ஃபுல் சரண்டர் மேடம். எதுவுமே நம்ம கனெக்ட் பண்ணி அவர் தான் நமக்கு நடத்தி கொடுக்குறாரு. நான் என்னென்ன செய்யணும் இப்ப இந்த ப்ரோக்ராம்க்கே நான் வர்றது வந்து அப்படிதான் வந்தேன். பாத்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ்ட் மெடிடேஷன் ரிட்ரீட்னு அங்கதான் திரும்பி 2வது முறை போறேன் பிரமிட் வேலிக்கு. அங்க போகும்போது சந்திரா சார் பார்த்து ஃபர்ஸ்ட் அவரோட 40 டே ப்ரோக்ராம்லாம் முந்தி நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இது வந்து 2வது தடவையா நேர்ல போகணும் அப்படிங்கிற திரும்ப ஒரு கைடன்ஸ் அங்க போகணும். அப்போதான் சந்திரா சார் என்கிட்ட சொன்னாரு, நீங்க நிறைய டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இனிமே நீங்க வந்து உங்க எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ணணும். பலருக்கு நீங்க எடுத்து சொல்லணும். அந்த சேவையில நீங்க கண்டிப்பா இறங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோச் ப்ரோக்ராம்ல நான் அட்டன் பண்ணி இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்து உங்க கூட எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ஸ் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்குமே நான் காரணம் இல்ல. மேல இருந்து ஒரு சக்தி என் மூலமா இயக்கி கொண்டு இருக்கிறது. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்ப எங்களுக்குள்ளேயும் ஒரு இன்ட்யூஷன் வருமா மேடம் இந்த மாதிரி? கண்டிப்பா கண்டிப்பா வரும் மேடம். இருக்கு, ஏற்கனவே இருக்கு. நீங்க தியானம் செய்ய செய்ய அது வந்து அவேக்கன் ஆகும் உங்களுக்குள்ள. நீங்க கண்டிப்பா அதை உணரத்தான் செய்வீங்க. எனக்குள்ள எப்பவுமே இது சரியா அது சரியா அந்த மனக்குழப்பம் இருக்கும். நானும் இப்ப தியானம் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா நான் அதான் நீங்க சொல்ற மாதிரி பாதை இன்னும் இருக்கு. நீங்க ஃபிளைட்ல போனீங்கன்னா ஃபாஸ்டா போவீங்கன்ற மாதிரி நான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன்றது தெரியுது. இன்னும் கொஞ்சம் நான் என்னை அதிகரிக்கப்படுத்திக்கிட்டா எனக்கும் அந்த இன்ட்யூஷனும் ஒரு மன அமைதியும் கிடைக்கும்னு நம்புறேன் மேம். கண்டிப்பா மேடம். அதான் சொன்னேன் இல்லையா, விவேகம் வைராகியம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் தியானம் செய்யும் போது. அந்த விவேகம், டிசர்ன்மெண்ட், இது சரியா அது தவறா, இது நம்ம எப்படி எடுக்கணும். இப்ப சரி தவறுன்னு 2 பாதை இருந்தா நமக்கு கரெக்டா தெரியும், இது சரி இது தவறு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு டக்குன்னு முடிவெடுத்துரும். ஆனா 2மே சரியா அப்படின்னு தெரியும் போது நம்ம எதை நம்ம சூஸ் பண்றது அப்படின்லாம் வரும்போது தியானத்து மொழியா நமக்கு அந்த விவேகம் கிடைக்கும். டிசர்ன்மெண்ட் அபிலிட்டி, டிஸ்கிரிமினேஷன் அபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம எடுக்கணும். அப்புறம் நமக்கு அந்த உயர் சக்தியோடயும் நம்ம கான்ஸ்டன்டா ஒரு கனெக்ஷன்லயே இருப்போம். நம்ம மறந்துதான் போயிட்டோமே ஒழிய நம்ம அது நம்ம கிட்ட இருந்து விலகவே இல்லை. வா வா நம்மளதான் அது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல வாழ்க்கையில வரும்போது அது வந்து நம்ம பிரச்சனையா நினைக்க கூடாது. ஏன்னா அது அது வந்து யூனிவர்ஸ் நமக்கு சொல்லுதான். ஒரு சின்ன கல்லை முதல்ல தூக்கி போடும். ஒரு சின்ன பிரச்சனையா வரும். நம்ம அதையும் வந்து கவனிச்சுக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய கல்லா போடும். அப்போ நம்ம வந்து நம்ம கனெக்ஷனை மறந்துடும். அப்போ பெரிய பாறாங்களை தூக்கி போடும், ஒரு பிரச்சனையா வரும். அப்பதான் நம்ம வந்து ஐயோ நம்ம இவங்களை போய் கேட்போம், இந்த தியானத்துக்குள்ள போவோம், இந்த டிஸ்கோஸ்க்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்குள்ள போகும்போது we get connected. ஸோ நம்ம அந்த கனெக்ஷனை மறந்து நம்ம இருக்கோம். யூனிவர்ஸ் ஓயாம நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல பெரிய விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. நம்ம வந்து கனெக்ஷனை மறந்துதான் இருக்க முடியும், விட்டு இல்லவே இல்லை. என்னைக்காவது நமக்கு அந்த அவேர்னஸ் வரதான் செய்யும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இன்னைக்கு 7:40 ஆயிடுச்சு. நம்ம இந்த நிகழ்வை முடிச்சுக் கொள்ளலாமா? வேற யாரும் எதுவும் ஷேர் பண்ணணுமா? மேம். சொல்லுங்க மேடம். எஸ் மேம். சோ நான் சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாமே முன்னாடி அவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க.
ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது மேம் உங்க செஷன். நான் முதல்ல ரத்னவேல் சார் தான் அட்டென்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா யூடியூப்ல தான் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சது, ஸ்கூல் டைம்ன்றதுனால. சோ இன்னைக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க சென்னையில. சரி லைவா அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னால அட்டென்ட் பண்ண. ரொம்ப நல்லா இருந்தது மேம். எல்லாருமே பாஸ்கரன் சார், ரத்னவேல் சார், அவங்க 2 பேர் தான் கேட்டிருக்கேன். சோ எல்லாருமே ரொம்ப தெளிவா புரியுது, மனசுல ஆழமா பதியும். சோ அது எப்படி தெரியுதுன்னா, நம்ம மத்தவங்க கிட்ட பேசுறப்ப அவங்களுக்கும் நல்லா புரியுது. சோ இந்த 40 டேஸ் ப்ரோக்ராம்லயும் ஒரு 4 பேரை சேர்த்து விட்டுட்டேன் அவங்க கிட்ட பேசி பேசி. சோ சூப்பர். அவங்களும் ஜஸ்ட் பிலீவ் பண்ணிட்டு அவங்க சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்குமே ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு மேம். ரொம்ப சந்தோஷம் மேம். இன்னும் அடுத்த வாரம் வித்யா மேடம் வர்றாங்க. அவங்களும் இன்னும் நிறைய அவங்களோட அறிவு, ஞானம் எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்வாங்க. அதனால இது வந்து நல்ல ஒரு கதம்பம் மாதிரி இருக்கு இந்த த்ரைவ் ப்ரோக்ராம். எல்லாருமே விதவிதமா அங்க ஆசான்களும் இருக்கிறோம். கண்டிப்பா நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு லைவா கலந்துக்கிட்டது மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திப்போம்.